ஹாய் ஃப்ரெண்டோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி சீமா தனியாக இருந்தால். மெரினா நிறையா கூட்டம் வாங்கி வியர்த்து கொட்டி இருந்தது. சென்னையின் நெரிசலும் கடற்கரை விட்டு வைக்கவில்லை. ஆனால் சீமா கைக்குட்டை போட்டு இடம் பிடித்து வைக்காத தன் படகின் அருகே தனியாக இருந்தாள். சுண்டல்காரர்களும் கிண்டல் விற்பவர்களும் அவளை நோக்கி வந்து நோட்டம் விட்டார்கள். அவள் கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7 நெருங்கி கொண்டிருந்தது. ச்சே என்று மணலை உதறினாள். எழுந்தபோது கார்த்திக் அவளை நெருங்கி வந்தான். அவள் 2 எட்டு எடுத்து வைத்தாள். சாரி என்று வழிமறைத்தான். அவன் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்தான். யூனிஃபார்மின் தொளதொளப்பு அவன் உடல்வாகை மறைத்தது என்றாலும் சட்டைக்கு வெளியே கை திரட்சியாய் தெரிந்தது. கார்த்திக், எல்லாரும் நம்மளைத்தான் பார்க்குறாங்க. பார்க்கட்டும், அவங்க கையில் கொஞ்சம் அச்சதை கொடுத்துடுவோம். இப்போ உங்கள் யூனிஃபார்ம் உங்களை காப்பாற்றும், இல்லைன்னா தர்ம அடி விழும். எனக்கா? ஏன் இப்படி ஒரு வயசு வழிமறைச்சா உதைக்காம கொஞ்சுவாங்களா? உனக்கு என்ன ஒரு வயசா? நான் நிச்சயமாக சிரிக்க மாட்டேன். சிரிக்க வேணாம், கோபத்தை குறைக்க வேணாம், உட்காருமா. முடியாது சீமா, நான் சரியாக திட்டமிட்டபடியே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அந்த நேரம் கமிஷனர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன். முக்கியமான விவரங்களை சொல்லி ஃபைலை கொடுத்துட்டு தான் டாட்டா சொன்னார். நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் வேலை தான் உங்களுக்கு முக்கியம். இப்படி இருட்டுற நேரத்தில் ஒரு பொண்ணு தனியாக காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு? கண்டவனும் கலாட்டா பண்ணுறான். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். தப்பா? அது சட்ட ஒழுங்கு விவகாரம். நான் கிரைம். நம்ம பிழைப்பு மதிப்பு வாய்ந்தது. அதில் கேவலத்துக்கு இடமே இல்லை. ஆமாம், இப்படியே ஜோக் அடிச்சிட்ருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் 2 பேரும் அழப்போகிறோம். லட்சிய தம்பதிகள் எல்லாம் அப்படித்தான். இன்பத் துன்பங்கள் இணை பிரிய மாட்டாங்க. சிரிக்கிறதும் அலறதும் சேர்ந்து தானே. நாம் பிரிஞ்சு அழப்போகிறோம். பயமுறுத்துறியா? நிஜந்தா. நான் என் புருஷன் வீட்டில் அழுவேன், நீங்கள் உங்கள் வீட்டில். புருஷனா? யார் அந்த வில்ல? அடித்து தலைகீழாக தொங்க விடுறேன். தெரியாது. தெரியாதா? ஆமாம், அப்பா இப்போ தான் தீவிரமாக வரன் பார்க்குறாரு. ஏதாவது ஒன்று அமைஞ்செடுத்துட்டுனா அவ்வளவுதான். இனிமே தாமதிக்க முடியாது. உங்கள் வீட்டில் நம்ம வீட்டை உடைச்சி சொல்லிட வேண்டியது தான். இப்படியே பேசிக்கிட்டுருங்க, நம்ம காதல் சோகத்தில் முடிஞ்சிடும். புலம்பாத சீமா குட்டி. உங்கள் வீட்டில் சம்மதிச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் சபிச்சு வெளியே துரத்துனாலும் நாம் தம்பதிகளாகத்தான் போகிறோம். என் பக்கம்தான் யாரும் இல்லையே. அதுதான் தெரியுமே. ஆனால் என்ன ஆனால்? புதுசாக யாராவது தூரத்து சொந்தத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்த போகிறீங்களா? புதுசாக ஒருத்தர் தான், ஆனால் சொந்தம் இல்லை. அவர்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோர்கள் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைனாலும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒருவேளை உங்கள் யார் அவர்? அவர் ஒத்துக்கறலைனா? அவர் என்னோட வெல்விஷர். குரு. மறுக்க மாட்டார். மறுக்கக்கூடிய நிலையிலையும் இல்லை. அவரை எப்போ பார்க்க போகிறோம்? அலையாத. அலைவேன். இன்னும் எத்தனை நாள் இப்படி கடற்கரையில் காத்துக்கிட்டு முடியும்? ஓகே, நாளைக்கு நாம் அவரை பார்க்க போகிறோம். பி சீரியஸ். சீரியஸாக தான் சொல்கிறேன். நாளைக்கு என் குருவை பார்க்குறோம், நாளைக்கு மறுநாள் உங்கள் அப்பாவை. இவ்வளவு வேகமாவா? புறப்படலாமா? ம். நாளைக்கு காலையில் தாசப்பிரகாஷில் வெயிட் பண்ணு. நான் உன்னை பைக்கில் பிக்கப் பண்ணிக்கிறேன். மறுநாள் சீமா காத்திருந்தாள். அடிக்கொரு தரம் கைக்குட்டை பார்த்துவிட்டு இடையே நகம் கடித்தாள். நல்ல போலீஸ் வேலை. இப்போவே இப்படி காலையிலையும் மாலையிலையும் காத்து வைக்கிறாரு. கல்யாணமும் ஆயிட்டா நைட்லையும் காத்திருக்க வேண்டியது தான். எத்தனை இரவுகள் காத்து கிடக்க வேண்டியிருக்குமோ. ஹாய் மேம். பைக்கில் கார்த்திக். தொழில் உடையை தவிர்த்து கருப்பு கார் சட்டை அணிந்திருந்தான். மேலே இளமஞ்சள் அரக்கை சட்டை. அவனுடைய உயரத்திற்கு அவை அம்சமாக பொருந்தி இருந்தன. பின்னால் உட்கார்ந்தாள். பைக் பட்டது. கார்த்திக், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கேனா? நிச்சயமா சினிமா மாதிரி. கவுத்துட்டியே. ஏன், ஹீரோனா பிடிக்காதா? இல்லை, அவங்க நிழல்ல இமேஜை வளர்க்குறவங்க. நாங்கள் அப்படி இல்லை, உண்மையான ஹீரோக்கள். கொஞ்சம் பாராட்டிடக்கூடாது? உடனே தலைக்கணம் ஏறி சுயபுராணம் பாட சொல்லுமே. நான் பாடலேம்மா. உடனே உம்முன்னு ஆயிடாதீங்க. டைமாக வாய் மூடிட்டு இருந்தா மனுஷ வர்க்கம் மாதிரியே தெரியல. அவன் பேசவில்லை. ரொம்ப தூரம் போகணுமா? இல்லை, நெருங்கிட்டோம். இங்கே தான், கீழ்பாக். ட்ரீட்மெண்ட் யாருக்கு? எனக்கா? அவன் பதில் சொல்லவில்லை. என்னப்பா, மூடு மாறிட்டியா? நம்ம 2 பேரில் யார் பையம்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அவன் மௌனித்தான். பைக் நின்றது. இறங்கினாள். உள்ளே போகலாம். அவள் அதிர்ந்தாள். அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தபடி மனநல மருத்துவமனை. பகுதி 2. கார்த்திக், எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோம்? இங்கே உங்கள் வெல்விஷர் டாக்டராக இருக்காரா? இல்லை, பேஷண்ட்டாக இருக்காரு. யூ மீன் முதலாக நம்ம காதலை சொல்லி ஆசி வாங்க ஒரு பைத்தியத்தை தேர்வு பண்ணியிருக்கீங்களா? மனதில் பிறந்தவங்களை ஒற்றை வார்த்தையில் பைத்தியம்னு சொல்லி ஒதுக்குறது தப்புமா? தவிர நாம் பார்க்க போகிற மிஸ்டர் நிவாஷ் ஒரு காலத்தில் கம்பீரமான போலீஸ் இன்ஸ்பெக்டர். கிரிமினல்களுக்கு அவர் பேரை சொன்னாலே போதும்,
வெட்டி பாம்பா அடங்கிங்க. துணிச்சல், திறமை, நேர்மை, அதுதான் நிவாஷ். நான் டிபார்ட்மெண்ட்டில் ஏயா வந்து சேர்ந்தப்போ நிவாஸ் தான் எனக்கு கிடைச்ச நண்பன். நானாசிரியன், வழிகாட்டி. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பையும் சரி, அசாதாரண அன்பையும் சரி இன்னொருத்தர்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு மனநோயாளியாக இங்கே வந்து சேர்ந்தாரு? நசன்ல துணிச்சல், திறமை, நேர்மை, அதெல்லாம் அவருடைய அடிப்படை குணங்கள். சமூகம் சூழலில் ஏற்பட்ட மாறுதல்களோட அவரால் ஒத்துப்போக முடியலை. காம்ப்ரமைஸ் ஆகாமல் நின்னாரு. அதனால் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள் ரொம்ப கொடூரமானது. ஒரு அளவுக்கு மேலே மன உளைச்சல் தாங்க முடியாமல் இப்படி ஆயிட்டாரு. ஹரிபிள், நேர்மைக்கு இப்படி ஒரு பரிசா? சத்தியமும் கடவுள் மாதிரி தான். அது ஜெயிச்சே தீரும். ஆனால் அதை நிலைநாட்ட மனுஷங்க தான் துன்பப்படணும். மகாத்மா கொல்லப்பட்டாரு, அவருடைய தத்துவம் நிற்குதில்ல. இப்போவே நாம் அவரை பார்த்தே ஆகணும். ஏன் இல்லை, மனநிலை சரியில்லாத அவரால் நம்மளை அடையாளம் கண்டு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? உனக்கு அந்த சந்தேகம் வேணாம், அவரால் முடியும். எப்படி? இப்போ அவர் 90% குணமாகிட்டாரு. பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? சீமா, நிவாஸ் என்னுடைய மேலதியா மட்டும் இல்லை, ஒரு நண்பராக பழகினவர். அதனால் அவரை நான் இந்த நிலையிலையும் இங்கே வந்து பார்க்கறது வழக்கம். அதனால் அவர் படிப்படியாக எந்த அளவுக்கு குணமாயிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காரிடரை கடந்து டாக்டரின் அறைக்கு வந்தான். மே கமின் சார்? எஸ் ப்ளீஸ். டாக்டர் பத்ரி நாராயணன் நிமிர்ந்தார். ஓ, நீங்களா? வாங்க கார்த்திக். இவங்க என்னோட வாழ்த்துக்கள். ஆமாம், என்ன விஷயம்? வேலையில் ஏகப்பட்ட டென்ஷனா? உங்கள் தலையை கலட்டி பார்க்கணுமா? இதுக்கு தான் மூளை மெக்கானிக்கு முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிவாசை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் டாக்டர். இவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என் கல்யாண விஷயத்த நிவாஸ்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு. ப்ராபப்ளி நீங்கள் அவரை என்னோட கல்யாணத்துக்கு வந்து போக அனுமதிக்க மாட்டீங்க இல்லையா? உண்மைதான். உட்காருங்க. ரத்தினம் இவங்க நிவாசை பார்க்க வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அவர்கள் ரத்தினத்தை பின்தொடர்ந்தார்கள். வரிசையாக சில கம்பி கதவுகள் கடந்து வந்தார்கள். ரத்தினம் கதவை திறக்க அவர்கள் வெளியே காத்திருந்தார்கள். போய் பாருங்க சார். கார்த்திக் உள்ளே நுழைந்தார். சீமா அச்சத் பின்னால் ஒட்டியபடியே நடந்தாள். நிவாஸ் அவர்களை பார்க்கவே இல்லை. மறுபுறம் திரும்பி வெறித்தபடி வெறித்து கொண்டிருந்தான். சார். நிதானமாக திரும்பினான். கார்த்திக் புன்னகையுடன் அவனை நெருங்கினான். லேசான தாடி, இறுக்கமான முகப்பு, நல்ல வலுவான உடல். சீமா நிவாஸை பார்க்கவே பயந்தாள். சீமா, இங்க வா என்றான் கார்த்திக். நான் இங்கே. நோ, கிட்ட வா. அருகே போய் நின்றாள். கார்த்திக், ஹவ் ஆர் யூ என்றான் நிவாஸ். ஃபைன் சார். உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன விஷயம்? யார் இந்த பொண்ணு? சார், இது சீமா. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நிவாஸ் கார்த்திக்கை ஒதுக்கிவிட்டு சீமாவை பார்க்க ஆரம்பித்தான். திடீரென்று முகத்தில் ஒரு கோணல். நோ கார்த்திக் என்றான். சார், நோ, நமக்கு கல்யாணம் ஒத்து வராது. கார்த்திக் அவன் தோளை அணைத்து லேசாக தட்டினான். சார், சார். முகத்தின் கோணல் விலகிய போது கண்கள் ஈரமாகின. சாரி மை பாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ கல்யாணம்? இனிமேதான் அவங்க பேர்கிட்ட பேச போகிறோம். அப்புறம் கல்யாணம். காதல் கல்யாணமா? ஆமாம். ஆல் த பெஸ்ட் என்றான். நான் வெளியே இருக்கேன் என்று சீமா விருட்டென்று வெளியே வந்தாள். நிமிடங்களில் கார்த்திக் அவளிடம் வந்தான். சீமா டார்லிங், நீ இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணலாம். எனவே காயப்பட்ட மனசை நீயும் காயப்படுத்தணுமா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருக்கக்கூடாதா? எப்படி கார்த்திக், எப்படி? அவர் ஒரு காலத்தில் உங்கள் மரியாதைக்குரியவராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவரோட நிலை என்ன? கல்யாணம்னு சொன்ன உடனே முகம் போன போக்க பார்த்தீங்களா? இப்படி ஒரு ஆசீர்வாதமும் ஆரம்பமும் இல்லையா? எனக்கு தேவை. சரி, அதுதான் ஆசி வாங்கிட்டோமே. ரத்தினம் அறையை போட்டினான். மீண்டும் டாக்டரிடம் வந்தார்கள். என்ன, உங்கள் நண்பர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். என்ன சொன்னார்? முதல்ல கல்யாணம் நமக்கு ஒத்து வராதுன்னு முகமெல்லாம் மாறிடுச்சு. நமக்கு ஒத்து வராதுன்னா என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஐசி. சொந்த வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. தென் சுதாரிச்சுக்கிட்டு எஸ்கியூஸ் கேட்டார். வாழ்த்து சார். நீங்கள் வந்த காரியம் முடிஞ்சிருச்சா? எஸ் டாக்டர். எனக்கு ஒரு சந்தேகம், கேளுங்க. நிவாஸ் தெளிவாகிறாரு, பிஹேவ் பண்ணுறாரு. இன்னும் அவரை அந்த 10க்கு 10 ரூமில் அடைச்சி வைக்கணுமா? கார்த்திக், அவர் குணமாயிட்டாரு 92%. ஆனால் இன்னமும் ஒரு விஷயம் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற வன்முறை சிந்தனையை நாங்கள் இன்னும் ஜெயிக்கலை. இன்னும் 3 மாதத்தில் அவரை முழுமையாக குணப்படுத்தி வெளியே அனுப்பிடுவோம். இப்படி அடைச்சி வைக்காமல் இருந்தால் சீக்கிரம் குணமாகலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் நினைக்கிறது தப்பு. இன்னும் ஒரு அபாயகரமான நோயாளி தான். வெளியே விட்டால் எந்த விபரீதமும் ஏற்படலாம். குழந்தை மாதிரி பேசுகிறாரு. குட்டிச்சாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. எனிஹவ் டாக்டர், 3 மாதங்கிறது ஒரு பெரிய கால இடைவெளியில் நிவாஸ் குணமான அப்புறம் என் கருத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, செய்யுங்க. நாங்கள் வரோம் டாக்டர். வாங்க. சீமா கை கூப்பி விடை பெற்றாள். வெளியே வந்து பைக்கை உதைத்தான். ஆரோகணித்தான்.
ஆக்கிரமித்தாள். நேர எங்கே போகலாம்? பகல்லையா? ஹாட்டாக இருக்குமே. நான் கடலுக்கு போகலாமான்னு சொல்லலை, கடலில் போய் விழலாமான்னு சொல்கிறேன். ஏன் இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்ன, ஒரு மென்டல் பேஷண்ட்கிட்ட ஆசீர்வாதம், அவர் குணமாகி வந்ததுக்கப்புறம் கல்யாணம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க எங்கள் அப்பாவுக்கு பைத்தியமா? உங்கள் வீட்டில் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், ஏதாவது விளையாட்டா ஆச்சுன்னா? லத்திஜா ஆச்சு தான், கை காலெல்லாம் முறிச்சிடுவேன். அங்கே வந்தால் வாழையெல்லாம் சுருட்டிக்கிட்டு நல்ல பிள்ளையா கெஞ்சணும். உங்கள் அப்பா மிஞ்சினா வாக் அவுட். நல்ல யோசனை, நல்ல யோசனை. நான் வந்து தெருவில் நிற்கிறதா? நீங்கள் தான் 3 மாதம் கழிச்சு தான் கல்யாணம்னு பண்ணிட்டீங்களே, அந்த 3 மாதம் ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்க. நீ மேஜர், அதுவும் இன்ஸ்பெக்டரோட உட்பி. ஆக நிவாஸ் வெளியே வந்தப்புறம் தான் கல்யாணம். உங்களுக்கு என்னை விட அந்த நிவாஸ் தான் முக்கியம் இல்லையா? அந்த கேள்விக்கு அவன் மௌனம் சான். பகுதி 3. நட்பு, மரியாதை இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதெல்லாம் ஒரு எல்லை அர்த்தத்தோடு இருக்கணும். சீமா டியர், யூ டோன்ட் நோ நிவாஸ். அதான் இன்னைக்கு தெரிஞ்சிட்டேனே. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? கல்யாண பேச்செடுத்த உடனே அபசகுணமா வேணாம்னு சிரித்தான். சிரிக்காதீங்க மை டியர் டால், நாம் இப்போ டிரைவின் போகிறோம். பேச்சை மாற்ற வேணாம். பேச்சை மாற்றலை, வசதியாக உட்காந்து பேசி தீர்க்கத்தான். சாரி, என்னை விட்டுடுப்பா. டிரைவின். என்ன சாப்பிட்ற? வான்கோழி புலாவ். உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் சைவம்மா. அப்புறம் கேள்வி, எதையாவது சொல்லுங்க. ஆர்டர் செய்தான். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அப்பாவை நினச்சா எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லை, நம்ம தெளிவான முடிவுக்கு வந்தாச்சு. பயப்பட எதுவும் இல்லை. திட்டமிட்டபடி நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன். ஏ பை த பை, நான் வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கணும். நாளைக்கு நீ ஆஃபீஸ் போக வேண்டாம். நான் கட்டாயம் அங்கே இருக்கணுமா? அபத்தம்மா. உறுதியாக ஸ்பாட்லேயே நம்ம முடிவை அறிவிக்க முடியும். ஒருவேளை அந்த உறுதியே உங்கள் அப்பாவை அசைக்கலாம். அவர் இறங்கி வரலாம். சீமா இறுக்கமாக இருந்தாள். ஆனால் அவனுடைய ஏற்று பிரிந்தாள். கார்த்திக் ஸ்டேஷனுக்கு வந்தான். மறுநாள் விடுப்பு வேண்டும் என்று கோரி விண்ணப்பித்தான். சீமாவின் அப்பா எப்படி வரவேற்கப் போகிறார்? அவள் நினைப்பதைப் போல எதிர்த்து வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்ற சூழல் தோன்றுமோ? ஓயாத சிந்தனையுடன் அன்று இரவு வெகுநேரம் படுக்கையில் விழுந்து பின்பு எழுந்தான். நிதானமாக குளிக்கச் சென்றான். திரும்பியதும் வெள்ளை ஃபேண்ட்டும் இளநீல அரக்கை சட்டை இருந்தான். தன்னுடைய தோற்றமும் பேச்சும் சீமாவின் தந்தையை இலக வைக்கும் என்று நம்பினான். வெளியே வந்து கதவின் குமிழில் கை வைத்த போது எதிரே ஜீப் வந்து நின்றது. ஹெச்இ ஏகாம்பரம் ஜீப்பிலிருந்து அவசரமாக இறங்கினார். ஐயா, என்ன? கமிஷனர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். நான் ஒரு முக்கியமான சொந்த விஷயத்துக்காக இன்னைக்கு லீவு போட்டிருக்கேன். தெரியும் சார், உங்கள் லீவை கேன்சல் பண்ணியாச்சு. கமிஷனர் உங்களை உடனே பார்க்கணும்னா. ஒரு கணம் அவனுக்கு எதுவும் புரிபடவில்லை. ஏதோ அசம்பாவிதம். இயந்திரமாக கதவை சாத்தினான், பூட்டினான். ஜீப்புக்கு வந்தான். புறப்பட்டார்கள். அங்கே சீமா விடுப்பு எடுத்துக்கொண்டு காத்திருப்பாள். எந்த நேரம் இவன் வருவானோன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா. நேரம் போக போக இப்படி தவிக்கிறது தானே இவனுக்கு வாடிக்க என்று நொந்து கொள்வாள். நோ டியர், இது என்னோட தப்பு இல்லை, வேலையோட தன்மை. 5 ஆனாலும் தலை சீவிக்கொள்கிற உத்தியோகம் இல்லை இது. நான் நேர உனக்கு விளக்குவேன். கமிஷனர் அலுவலகத்தின் முன் ஜீப் நின்றது. இறங்கி உள்ளே போனான். கமிஷனர் அறை நுழைந்த போது அங்கே கமிஷனரின் முன்னே ஏசியும் டிசியும் இருந்தார்கள். குட் மார்னிங் சார். கமிஷனர் அவரை ஏறிட்டு பார்த்தார். பார்வையில் ஏராளமான குரோதம். எங்கேயா போயிருந்த? சாரி சார், ஒரு பர்சனல் வேலைக்காக லீவு போட்டிருந்தேன். சார் கூப்பிட்டதா தெரிஞ்சதும் வித்தின் நோ மினிட் புறப்பட்டு வந்துட்டேன். நல்லா பேசுகிறேன். ஏன் இந்த முறைப்பு? அந்த பைத்தியக்காரனோட உனக்கு என்னையா சம்மந்தம்? நிவாஷா? ஆமாம், நான் முதல்ல அவருக்கு கீழே தான் ஜாயின் பண்ணேன். அதுக்காக இப்போ அவன் பெரிய இடத்து பொல்லாப்பையெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு பைத்தியமாக கிடக்கும்போது போய் ஒட்டி உறவாடணுமா? இல்லை, இப்போ அவர் ஏறத்தாழ அனாத. அந்த பரிதாபத்தில் அவன் சாவகாசம் தொடர் வேணும்னா இந்த காக்கி சட்டையை கலற்றி இருக்கணும். ஆமாம், யார் அந்த பொண்ணு? பொண்ணா? புரியல சார். நேற்று நீ யாரோ ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனியாமே, அது நான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு. உன் பிஹேவியர் விசித்திரமாக இருக்குது. அந்த பொண்ணையே அங்கே கூட்டிகிட்டு போனேன். இங்கே கல்யாண செய்தி இல்லை, அதுக்கு வேறு ஆளே கிடைக்கல. உனக்கு அரசாங்கம் தம்பளம் தருது, அவன் இல்லை. உன்னுடைய நேர்மையை நான் சந்தேகப்படுறேன். அந்த கனமான வார்த்தைகள் அவனை கிழித்தன. நோ சார், நான் ஒரு நாளும் என் கடமையிலிருந்து தவறுனதே இல்லை. நிவாஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்த மாஜி இன்ஸ்பெக்டர் மட்டுமில்லை, ஒரு கொலை வெறி பிடிச்ச கைதி, மனநோயாளி. நான் ஒரு பரிதாபத்தில் தான் அவரை பார்த்தேன். வேற காரணம் இல்லை? நிச்சயமாக இல்லை. வேற நீ எதுவும் அவனுக்கு உதவி செய்யலை? ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த நோயாளிக்கு நான் என்ன சார் உதவி பண்ண முடியும்? தப்பிக்க விரும்பின குற்றவாளிக்கு உதவலாமே. நிவாஸ் தப்பிக்க முயற்சி செஞ்சாரா? முயற்சி இல்லை, தப்பிச்சிட்டான். கார்த்திக் அதிர்ந்து போனான். இவ்வளவு நேரம் கமிஷனர் தன்னை குடைந்து கேட்ட கேள்விகளின் பொருளும் கோணமும் விளங்கின. அச்சமும் அருவருப்பும் எரிச்சலும் மண்டின. 5 வினாடிகளில் தன்னை நியாரித்து கொண்டான்.
சார், அமைச்சர் பதியவனுக்கு செக்யூரிட்டி தரணும் என்றான். கொடுத்தாச்சு, உனக்கு வேலை இருக்கு. அவர் நீட்டிய ஃபைலை பெற்றுக்கொண்டான். இந்த ஃபைலு நிவாச பத்தின விவரங்கள் அடங்கிய ஃபைல். இது கூட உனக்கு தேவையில்லை. ஏன்னா இதில் எழுதப்படாத விவரங்களும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்ராஸில் அவன் எங்கெங்கே தங்க முடியுமோ அங்கெல்லாம் சோதனை பண்ணு. அவனை பிடிக்கிற வேலையை நான் உன்கிட்ட வைக்கிறேன். 2 நாளில் அவனை உயிரோடவோ இல்லை பிணமாகவோ. சார், நிவாஸ் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அஃப்கோர்ஸ் மை பாய். ஆனால் புதியவன் போலீஸ் மந்திரி. கார்த்திக் தலை குனிந்தான். யூ மே கோ. எஸ் சார். வெளியே வந்தபோது ஏகாம்பரம் ஜீப்பில் காத்திருந்தார். சார், உங்களை திரும்ப ஸ்டேஷனில் விட சொல்லி எங்களுக்கு உத்தரவு. ஜீப்பில் ஏறிக்கொண்டான். அவன் மனம் நிவாசை பற்றி எண்ணி வேதனைப்பட துவங்கியது. எவ்வளவு உன்னத மனிதன் இவன்! இன்னைக்கு வெறிநாயை போல வேட்டை பொருளாக்கிட்டான். ஜீப் அவனை ஸ்டேஷனில் துப்பி. இன்ஸ்பெக்டர் ராஜர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? உங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கிறதா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்தது. அதுக்கு வாழ்த்தா? என்ன கார்த்திக், நீங்கள் தான் அறிவுக்கும் திறமைக்கும் சமாள் விடுற வேலைகள் வேணும்னு சொன்னீங்க. இப்போ அது வந்திருக்கு. ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைடு? கார்த்திக் விரக்தியாக சிரித்தான். எப்படி திருப்தி அடைய முடியும்? நான் யாரை பிடிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? யாரோ மென்டலி ரிட்டையர்டர் கிரிமினலா? நிவாஷ். நிவாஷா? நான் முதலாக நிவாஸ் சாரோட ஸ்டேஷனில் தான் ஜாயின் பண்ணேன். மாதம் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அந்த ஒரு மாதத்தை என்னால் மறக்க முடியாது. ஏன் அவராலையும் நேர்மை, ஒழுக்கம், கண்டிப்பு நிறைஞ்ச அவருடைய சர்வீஸும் வாழ்க்கையும் சோதனைக்குள்ளானது. அப்போ தான் ஜம் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் வீழ்த்தப்பட்ட உண்மையான மனுஷன். எல்லாத்தையும் இழந்து அனாதையாக ஹாஸ்பிட்டலில் இருந்த அவரை நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். அவர் மேலே எனக்கு மதிப்பும் உண்டு. இப்போ அவரைனா அது நம்ம தொழில். நான் எடுக்கிற தொழில். அதிகாரத்தில் இருக்கிறவன் ஷூவை நக்கிற வேலை. ரிலாக்ஸ் கார்த்திக். சார், கமிஷனரோட உத்தரவு என்ன தெரியுமா? நான் நிவாசை உயிரோடவோ இல்லை பிணமாவோ பிணுமா? அமைச்சர் புதியவனுக்காக. சார், நிவாஷ் ஒரு மோசமான கிரிமினலோ இல்லை டெரரோ இல்லை. அதே மாதிரி புதியவன் மகாத்மாவோ நேருவோ இல்லை. நிவாஸை எத்தனை வருஷமாக எனக்கு தெரியுமோ அத்தனை வருஷமாக புதியவனையும் தெரியும். அப்போது அவன் புதியவன் இல்லை, புட்டி கோவிந்தன் புட்லகர். பகுதி 4. யார் அந்த முத்து? தான் நிவாஷ். சார், அவன் ரொம்ப பொல்லாதவன் சார். 2 கான்ஸ்டபிள்களை கத்தியால் குத்தியிருக்கான். ஒரு எஸ்ஐயை அடித்து காயப்படுத்தியிருக்கான். உங்களால் வாங்கிட்டு தான் வர முடிஞ்சதா? சார், அவன் சஞ்சீவி வச்சுருக்கான். நீ ஞானதிருஷ்டியில் கண்டுபிடிச்சியா? சார், நாம் அடியெல்லாம் அவனுக்கு வலிக்கிறதே இல்லை. போலீஸ்காரனை அடிக்கணும். உள்ளுக்குள்ளே உதைப்போட சொத்த அடி அடிக்கக்கூடாது. தலைக்குனிவு. நம்ம ஸ்டேஷனில் அவன் மேலே 4 அடி கேஸ் இருக்குது. எத்தனையோ ஹவுஸ் புரோக்கர் கேஸ்களை கண்டுபிடிக்க முடியாதவன்னு நோட்டீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. குரோபர் போட்டு நாதங்கியை போர்ந்தெடுக்கிறது, கம்பளிக்கு பூட்டை அடித்து உடைக்கிறது அவனுடைய மோடு தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் பொல்லாத சார். இப்படியே சொல்லி நீங்கள் நடுங்கிறதால தான் இது வரைக்கும் தலைமறைவாக இருந்தவன் தைரியமாக ஊருக்குள்ளே நடமாட ஆரம்பிச்சிட்டான். ஏயா, புல்லு பிடுங்கவா போலீஸ்? உங்களில் யார் இந்த இடத்துல அவனை பார்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். அவன் ஏற்கனவே எஸ்ஐ கான்ஸ்டபிள்களை நிறுத்தியா? ஒரு தடவை அவன் அடிச்சிட்டான். இட்ஸ் ஓகே. இனி நாம் எதிர்மரியாதையாக பண்ணுவோம். சார், அதோ முத்து. எதிரே கான்ஸ்டபிள் சுட்டி காட்டிய முத்துவை நிவாஸ் பார்த்தான். பராக்கிரம உடம்பில்ல, பஞ்சை போல மெலிந்திருந்தான். நல்ல கருப்பு, சுருள் முடி, சுமாரான உயிர். வெள்ளை வேட்டியை மடித்து கட்டி ஜிப்பா போட்டிருந்தான். போய் பிடுங்கியா? கான்ஸ்டபிள்கள் நகராமல் அங்கேயே நின்றனர். நாங்கள்லாம் பிள்ளைக்குட்டிக்காரங்க சார். முத்து ஸ்டேஷனை சற்று அலட்சியம் செய்யாமல் எதிரில் இருந்த ஹோட்டலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். நீங்கள்லாம் போலீஸ்காரங்க, உங்களுக்கெல்லாம் சம்பளம் வேற. நிவாஸ் படி இறங்கினான். சார், வேணாம் சார். அவன் சஞ்சீவி வச்சிருக்கான் சார். அவன் பார்க்கத்தான் சுள்ளி மாதிரி இருப்பான், ஆனால் அவன் கை இரும்பு. நிவாஸ் நின்று விடவில்லை, வேகம் எடுத்தான். என்றாலும் எச்சரிக்கைகளை மனதில் வாங்கி கொண்டான். யூனிஃபார்மோட கஞ்சி விரைப்பின் தன்னை நோக்கி வரும் நிவாஸை அவனும் ஆச்சரியத்துடன் எதிர்கொள்ள தயாரானான். ஹோட்டலை நோக்கி நகர்வதை நிறுத்தி நின்றான். டே முத்து, ஸ்டேஷனுக்கு வாடா. நீ வானா வர? நான் என்ன நீ வர ஆளா? தில்லிருந்தா புடி சார். நிவாஷ் மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தான். முத்து அவனை பார்த்து இகழ்ச்சியாக சிரித்துவிட்டு மடியில் இருந்து மடக்கு கத்தியை விரித்தான். இந்த ஏரியாவில் என் சமாச்சாரம் தெரியாமல் கிட்ட வர்ற ஆள் நீ ஒருத்தந்தான். புதுசு, ரத்தம் பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துட்டேனா நீயும் அடங்கிடுவ. இன்னும் 10 வருஷத்துக்கு வேற எவனும் வரமாட்டான். வா சார், வா. நிவாஷ் நின்றான். ஹோட்டல் வாசலில் பங்கு கடையில் நின்றிருந்தவர்களும் போய்கொண்டிருந்தவர்களும் சூழ்நிலையின் விபரீதம் புரிந்து நிற்பதா தூர விலகுவதா என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் ஓர் அசமந்த இளைஞன் சைக்கிளை தள்ளியபடி பக்கவாட்டில் வந்து கொண்டிருந்தான். நிவாஸ் அவனை புறந்தள்ளி ஹேண்டில் பாரை பற்றினான். சைக்கிளை பின்தள்ளி ஒரு எட்டு வைத்தான்.
முத்துவும் கத்தியை உயர்த்தி பிடித்து முன்னால் ஒரு எட்டு வைத்தான். நிவாஸ் சட்டென்று சைக்கிளை உயர்த்தி பின் கவிழ்த்தான். முத்து ஃப்ரேமுக்குள் சிக்கினான். நிவாஸ் சைக்கிளை வேகமாக சுழற்றி அவனை கீழே விழ வைத்தான். விழுந்த வலது கையை மிதித்தான். தளர்ந்து விலகிய கத்தியை இடது காலால் எத்தினான். பிறகு சட்டையை பற்றி அவனை தினான். நீ போலீஸை எல்லாம் அடிக்கிற கேடி இல்ல? அயர்ந்து நின்ற அவனிடம் பதிலுக்கு காத்திருக்காமல் பஞ்சு செய்தான். குழம்பிய முகம் தெளிவற்று முன்னால் அவனை ஏற்றிச் சென்று ஸ்டேஷன் தரையில் பரவ விட்டான். இவனை வா லாக்கப்பில் போடுங்கய்யா. முதலில் தயங்கிய போலீஸ்காரர்கள் பிறகு அவனை உள்ளே அடைத்தார்கள். சார், நீ அப்பால உணர்வ வேணா. அவனுடைய எச்சரிக்கை கொடுத்த வெறியில் நிவாஸ் நேரே அவனிடம் போய் உச்சி மயிரை பற்றிக்கினான். சரமாரியாக குத்தினான். நீ இன்ஸ்பெக்டர், இது உன் போலீஸ் ஸ்டேஷன். அவனுடைய அலட்சியம் தொடர்ந்தது. அவன் சஞ்சீவி வச்சிருக்கான் சார். அவன் கை இரும்பு கை. பூட்டியா என்று வெளியே வந்தான். பூட்டை இழுத்து பார்த்த கான்ஸ்டபிள், சார் அவனை எச்சரிக்கையாக இருக்கணும் சார். தப்பி ஓடினா துரத்த முடியாது. ஓடுற லாரியில் ஏறிடுவான். அப்படியா? நிவாஸ் மனதுக்குள் ஒரு திட்டம் உருவாகியது. உடனே எதுவும் சொல்லாம தன் மேஜைக்கு வந்தான். அங்கே அவனுக்காக காத்திருந்த இளைஞனை நோக்கி எஸ் என்றான். நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐசி, அவனை நாயடி அடிச்சிட்டீங்க. சோ வாட்? இல்லை, குற்றவாளிகளும் மனுஷங்க தான், அது எனக்கு தெரியும். உங்களை இந்த ஊரில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. ஐ எம் ஃப்ரம் மெட்ராஸ். வழக்கமாக இவன்களை எல்லாம் பிடிச்சாலும் அடித்தாலும் உடனே நியாயம் பேச உள்ளூர்காரங்க தான் வருவாங்க. ஃபார் அ சேஞ்ச் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க. இல்லை மிஸ்டர், நீங்கள் வந்த விஷயம் என்ன, அதை மட்டும்ங்க. சார் சார். அவன் தன் கைப்பையை திறந்து ஆர்டரை எடுத்து நீட்டினான். படித்தான். வெல்கம் மிஸ்டர் கார்த்திக். ஒரு ஏஎஸ்சி. நீங்கள் குற்றவாளி பரிதாபப்படலாமா? குற்றவாளிகளும் மனுஷங்க தான், ஆனால் வித்தியாசம் இருக்கே. கலையும் தாவா, அதை கொண்டாதானே பயிர் செழிக்கும். இருந்தாலும் இவ்வளவு ஃப்ரூடலாவா? ஓகே, இப்போவே ஜாயின் பண்ணுறீங்களா? இல்லை, ராகுகாலம் பார்க்கணுமா? அவசியம் இல்லை. போலீஸ் பஞ்சாங்கம் பார்த்து புறப்படுற வேலை இல்லை. வெல் செட். கார்த்திக் ஜாயின் செய்தான். நிவாஸ் சொன்னான், ஆல்ரைட், சம்பிரதாயங்கள் முடிஞ்சிட்டது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஷனில் ஏஎஸ்ஐ. நான் ஃப்ரூடலாக நடந்துக்கிட்டதா சொன்ன நீங்கள் இப்போ உங்கள் அணுகுமுறையை காட்டுங்க. வேணும்னா மயிலிறகு விசில ஏற்பாடு பண்ணுறேன். இஃப் யூ கேன் எனிதிங் யூ வில் பி அப்ரிஷியேட்டட். பட் அதுக்கு முன்னால் நீங்கள் அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவன் ரொம்ப நாளாக பிடிபடாமல் இருந்த ஒரு கைதி. ஹவுஸ் அடிதடி கேஸ் எல்லாம் இருக்குது. போலீஸ்காரங்களையும் அடிச்சிருக்கான். நம்ம ஆட்களே அவனை பிடிக்க பயந்து ஸ்டேஷனில் நின்றுப்போ நானே போய் பிடிச்சேன். கத்தியை காட்டினான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைனா 4 குத்து வாங்கியிருப்பேன். இப்போ அவனை நீங்கள் அவனை ஹேண்டில் பண்ணுங்க. கோ ஹெட். கார்த்திக் திகைத்து நின்ற போது அந்த கார் வந்து ஸ்டேஷன் வாசலில் நின்றது. காரை பார்த்ததுமே நிவாசையும் கார்த்திகையும் தவிர மற்றவர்கள் எல்லாம் அட்டென்ஷனில் இருந்தார்கள். கதவு திறந்தது. அவன் இறங்கினான். வயது 40 பக்கம். பட்டு ஜிப்பா, பிரீமியர் வேட், கழுத்தில் சங்கிலி, கைகளில் மோதிரம், பெரிய முகம், கழுத்தில்லாத உடம்பு, கன்னி சதைகளில் மினுமினுப்பு, கண்களில் சிவப்பு. பணம் உடம்பில் கொலஸ்ட்ராலாக சேர்க்கப்பட்டிருந்தது. அவனை பார்த்ததுமே போலீஸ்காரர்கள் சல்யூட் அடித்தார்கள். அவன் யாரியா? எஸ்பியா டிஎஸ்பியா? எதுக்கு சல்யூட்? அவர் சொன்ன எஸ்பி கூட கேட்பாரு. அவர்தான் கோவிந்தன். கோவிந்தன் உள்ளே வந்தான். வணக்கம். நீங்கள் தான் புது இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டராக வர்றவங்களாம் என்னை வந்து பார்ப்பாங்க. எனக்கும் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சு போகும். நீங்கள் வரலை தெரியல. நானே உங்களை தேடி வந்திருக்கேன். தம்பி, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? கார்த்திக் தயக்கத்துடன் எழுந்து கொள்ள அவன் அந்த சேரில் உட்கார்ந்தான். நிவாஸ் எரிச்சல் அடைந்தான். நீங்கள் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தெரியாதா? தெரியாது. என்ன கோவிந்தனாருன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் கோவிந்தன். எதிர்கட்சிக்கார சில்லற பசங்க என்னை புட்டி கோவிந்தன்னு சொல்லுவாங்க. முன்னால் இருந்த இன்ஸ்பெக்டர் தலைவரேன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு முன்னால் இருந்த இன்ஸ்பெக்டர் என்னை மாமான்னு கூப்பிடுவார். நானும் டாப்போன்னு பேசுவேன். அவன் சிகரெட்டை பற்ற வைத்தான். இது ஸ்டேஷன். ஸ்டேஷன் தான். என்னமோ கோவிலுக்கு உள்ள சிகரெட்டை பற்ற வச்சிட்ட மாதிரி அலறியே. லாக்கப்பில் இருந்த முத்து உரித்து போனான். தலைவா, வந்துட்டேன் முத்து. இவனுக்காக தான் வந்தீங்களா? ஆமாம். பாவம் சார், நம்ம பையன். விட்டுடுங்க. விட்டுடுறதா? ஆமாம் சார், நம்ம பையன். இல்லை, அவன் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, விட முடியாது. சார், நான் நினச்சா நேராக உங்கள் எஸ்பி கிட்ட பேசலாம். விஷயம் முடிஞ்சிடும். நான் ஃபோன் பண்ணால் வக்கீல்களும் வரிசையாக வந்து நிற்பாங்க. ஆனால் நான் எடுத்த எடுப்பில் உங்களை தாண்டி போகல. புரியுதா? நீங்கள் போகலாம். சரி, இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்க. நான் போயிட்டு 1 மணி நேரம் கழித்து வர்றேன். வணக்கம். நாடக பாணியில் கைகூப்பி விட்டு காரை நோக்கி நடந்தான். ஒரு கணம் நின்று திரும்பினான். அவசரப்பட்டு பையன் மேலே கையை வச்சிடாதீங்க. காரில் ஏறினான். கார் போய்விட்டது. அவன் சொன்னா, நீங்கள் சேரை விட்டு எழுந்துடணுமா? நிவாஸ் கண்டிக்க, அந்த அதிகார தோரணையும் போலீஸ் ஸ்டேஷனோட அவன் ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு புரிய என்றான் கார்த்திக்.
நிவாஸ் கான்ஸ்டபிள்களை பார்த்தான். இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு. இனிமே என் முன்ன கண்டவனுக்கும் கையை தூக்காதீங்க. இங்கே என் முன்னால் எந்த எக்ஸ்ட்ரா சேரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து அமர்த்தலா உட்காரக்கூடாது. சரியா 1 மணி நேரம் கழித்து கோவிந்தன் வந்தான். என்ன என்ன இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணியிருக்கீங்க? சுற்றிலும் சேரை தேடினார். உட்கார்ந்து பேச எதுவும் இல்லை. நான் அவனை விடுறதா இல்லை, நீங்கள் போகலாம். கோவிந்தனின் முகம் கருத்தது. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். இது பப்ளிக் கால் ஆஃபீஸ் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு தெரியும் சார். உங்கள் முன்னாலேயே எஸ்பி கிட்ட பேசிடலாம்னு பார்த்தேன். ஆல்ரைட், நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும். வரட்டுமா? போய்விட்டான். கார்த்திக் சொன்னார், இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒரு தொந்தரவு. எப்படி சமாளிக்க போறீங்க? சமாளிக்க முடியாது. எப்படியும் எஸ்பி அவனை விட சொல்லுவார். பட் நான் அவனை வெளியே அனுப்புறதுக்கு முன்னால் பத்திரமாத்து தங்கமாக மாற்ற. எப்படி? அவன் கூட மாறாதே. சோ வாட், உடல் மாறுமே. அவனுடைய தாங்குற உடம்பு எல்லாத்துக்கும் பேஷ். அதை ஒடுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். எப்படி? ஊரெல்லாம் பூட்டை கலட்டுற அவனுடைய முழங்கால் பூட்டைத்தான் இப்போ கலட்ட போகிறேன். சார், எஸ்பி கொடுக்க மாட்டாரா? மாட்டாரு. அவர் சொன்ன உடனே அவனை அனுப்பிடுவேன். ஆனால் என் வேலை முடியறதுக்குள்ளே அவர் சொல்லக்கூடாது. அதனால் ரிசீவரை எடுத்து கீழே வைத்தான். லாக்கப்பை நோக்கி நடந்தான். பகுதி 5. ஒரே மாதத்தில் நிவாஸுக்கு மாற்றல் ஆர்டர் வந்தது. நிவாஸ் அதை படித்துவிட்டு சிரித்தான். கார்த்திக் தான் அதிர்ந்து போனான். என்ன சார் இது? இது எனக்கு பழகி போன விஷயம். 6 மாதத்துக்கு மேலே எனக்கு எந்த ஊர்லேயும் வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. ஏன் இப்படி? லோக்கல் ஆசாமிகளோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காததால. இப்படி ஊர் ஊராக போகிறத விட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முடியாது கார்த்திக். உங்களால் சிஸ்டர் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம்தான். பட் சி வில் அட்ஜஸ்ட். ரிலீவரிடம் ஸ்டேஷனை ஒப்படைச்சிட்டு நிவாஸ் புறப்பட்டான். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. நிவாஸ் பேக்கப் செய்த போது ஒரு போலீஸ்காரன் கூட எட்டி பார்க்கவில்லை. வேனிலேயே அவனும் பிருந்தாவும் கூட புறப்பட்டிருக்கலாம். ஆனால் வாரிசை தாங்கி இருக்கும் பிருந்தாவை வேனில் அழைத்து போவது சாத்தியம் என்பதால் வேனை பொருட்களுடன் அனுப்பி வைத்தான். பிருந்தாவை அழைத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டான். ரிக்ஷாவில் பிருந்தாவை முதலில் ஏற சொல்லி தானும் அமர்ந்தான். என்ன சார், இதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபரா? ஆமாம். ஏன் சார்? தெரியாது. முன்னாடி வந்தவங்கெல்லாம் 2-3 வருஷம் இருந்த. அவன் பேசவில்லை. ரிக்ஷாக்காரனும் மொய்ந்து போனான். ஸ்டேஷனை நெருங்கியதும், இறங்கு சார். ஸ்டேஷன் வரைக்கும் போப்பா. இங்கேயே இறங்கிக்கோங்க சார். ஸ்டேஷனா உனக்கு கூலி பேசினேன். இங்கேயே இறங்கிக்கோங்க சார். எட்டனா குறைச்சிக்கோங்க. முடியாது, ஸ்டேஷன்கிட்ட போ. இப்போ நீ இன்ஸ்பெக்டர் இல்லை சார். இந்த ஊருக்கு தான் நான் இப்போ இன்ஸ்பெக்டர் இல்லை. ஆனால் போகிற அவருக்கு நான் இன்ஸ்பெக்டர் தான். அது அங்கே போய் சேர்ந்தப்புறம் தான் இப்போ நீ சாதாரண ஆள். அந்த வாதத்தில் அவன் ஏதோ விபரீதத்தை உணர்ந்தான். இவங்க எல்லாம் புட்டிகோவிந்தனோட தொண்டர்கள் இருக்கணும். பிருந்தா, என்னங்க, இங்கேயே போயிடலாங்க என்றான். நிவாஸ் இறங்கினான். பிருந்தாவை ஜாக்கிரதையாக கீழே இறக்கினான். ரிக்ஷாக்காரனிடம் 10 ரூபாயை நீட்டினான். பேசினது 7 ரூபாய் கூலி. அதில் நான் சொன்னபடி 50 பைசா குறைச்சிட்றேன். மிச்சம் 6.50 பிடி. அவன் வேண்டுமென்று சில்லறையை தவறவிட அது கீழே விழுந்து இறைந்தது. எடுத்துக்க சார் என்று ரிக்ஷாவை திருப்ப முயன்றான். நிலுப்பா, சில்லறையை பொறுக்கி என் கையில் கொடுத்துட்டு போ. அட எடு சார். எடுத்து கொடுத்துட்டு போடா. பரவாயில்லையா? காக்கி சட்டை போடலைனாலும் தைரியமாக தான் பேசுகிற. சட்டை என் கடமையை செய்ய லைசன்ஸ். தைரியம் என் சட்டையில் இல்லை, என் மனசில் இருக்குது. நிறுத்தியா? மிச்சம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். நில்லுடா என்று நிவாஸ் அவன் சட்டையை பற்றி அவன் நிவாஸின் கையை தட்டிவிட்டான். ஆத்திரமடைந்த நிவாஸ் அவனை பற்றி இழுத்து அறைந்தான். நம்ம ஆளிச்சிட்டான் என்றபடி 3 பேர் தோன்றினார்கள். கைகளில் உருளை சவுக்கு. என்னங்க, தகராறு வேணாம், போயிடலாம் என்றாள் பிருந்தா. நிவாசும் தகராறை தவிர்த்து விலக விரும்பிய நேரம் ஒருவன் சவுக்கை வீசினான். காற்றில் விற்றென்று வந்த கட்டையை நிவாஸ் வலக்கையால் பற்றி கொண்டு அடுத்தவனின் விழாப்புற தாக்குதலுக்கு விலகினான். 3ஆம் அவனை அவனுடைய கால் தடுக்கியது. இருவர் நிலை குலைய முதலில் தாக்கியவனோட கட்டையில் டாப் ஆப் அவார் என்று அந்த வார் நிலை குலைந்தவர்கள் அந்த நேரம் சுதாரித்தனர். ஒருவன் பக்கவாட்டில் சாட்டி ஒதுக்கினான். ஐயோ, அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்று குறுக்கே வந்த பிருந்தாவின் சூழற்ற வயிறு அடி தாங்கியது. அம்மா என்று சாய்ந்தாள். பிருந்தா! எங்கிருந்தோ ஆட்கள் சேர அவர்கள் ஓடி மறைந்தனர். நிவாஸ் முழங்கால் மடிந்து மனைவியை பார்த்தான். புடவையும் கால்களும் இரத்தத்தில் நனைந்தன. அவன் கையை பற்றி கொண்டு, எங்கேயும் போகாதீங்க என்றார். உருவினான். நோ, டாக்ஸி ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டாக்ஸி வந்தது. 2 பேர் அவளை பின் சீட்டில் கிடத்தினார்கள். நிவாஸ் உட்கார டிரைவர் அசுர வேகத்தில் டாக்ஸி ஓட்டினான். 5 நிமிடத்தில் கேசுவாலிட்டிக்கு மிக அருகே கொண்டு போய் நிறுத்தினான். டிரைவர் நிவாஸை முந்தி கேசுவாலிட்டிக்குள் ஓடினான். ஹாஸ்பிட்டல் வேகத்தில் ஸ்ட்ரக்சர் வந்தது. என்னாச்சு? காளி பசங்க என்னை தாக்கினப்போ குறுக்க வந்துட்டா. இது 6வது மாதம். வயிற்றுல கட்டையால் அடிபட்டு
இது போலீஸ் கேஸ். நானே போலீஸ் தாயா. அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போன போது ரத்த வகை கேட்டார்கள். ஏபி பாசிட்டிவ் என்றான். 3ஆம் நிமிடம் ஏகப்பட்ட பரபரப்புகளும் ஏற்பாடுகளும். பின் கதவு மூடப்பட்டது. பிருந்தா, ஐ கான் பேர். நீ இல்லாமல் என்னால் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உனக்கு தெரியும், வெளியே தான் நான் முரட்டுத்தனம் இன்ஸ்பெக்டர். வீட்டில் பச்சை மண்ணு. நீ இல்லைன்னா நான் என்னால் தாங்க முடியாதுமா. கம் அவுட், போராடு, உயிரை தக்க வச்சுக்கோ. கதவு திறந்தது. அதற்குள்ளாவா? சாரி என்று அவன் தோலை தட்டினார். என் பிருந்தாவுக்கு கொல்லி வச்ச கையோட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நிவாஸ் லேசான தாடியும் குழி விழுந்த கண்களும் உரத்த குரலுமாக இருந்தான். டிஎஸ்பி சமாதானம் சொன்னார். நீ புகார் கொடுத்த உடனே தேடி பார்த்துட்டாங்க. அந்த ரிக்ஷாக்கார முருகன் தலைமறைவாயிட்டான். அந்த 3 பேர் யாருன்னு உன்னாலையும் அடையாளம் காட்ட முடியாது. எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஒரு பாமரனுக்கு சொல்கிற பதில் இது. வேற என்ன பண்ண முடியும்? நீ தான் சொல்ல. நான் தான் வெளிப்படையாக இதெல்லாம் புட்டி கோவிந்தனுடைய வேலைகள்னு சொல்கிறேனே. உரிய ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு பெரிய மனுஷனை நாம் முடியாது. யாரு? கோவிந்தன் பெரிய மனுஷனா? அவர் கொஞ்சம் வசதியான பொறுக்கி, அவ்வளவுதான். மேபி அவன் மேலே கை வச்சா மினிஸ்டருக்கு கோவம் வரும். அவன் மேலே கையை வச்சாலே மினிஸ்டருக்கு கோவம் வரும். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொலை முயற்சி செஞ்சதை பற்றியோ, அவன் பொண்டாட்டிய கர்ப்பத்தில் இருந்த கொலையையும் நட்ட நடு வீதியில் கொன்னதை பற்றியோ உங்கள் யாருக்குமே கோபம் வராது இல்லையா? நிவாஸ், இந்த கோபம் அவன் மேலே வரணும். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நானா? எஸ், நீ தான். வம்ப விலைக்கு வாங்கினது நீ தான். சார், டிரான்ஸ்ஃபரில் ரிலீவ் ஆகி ஊரை விட்டு போக போகிற நீ அந்த ரிக்ஷாக்காரன் மேலே ஏன் கையை வைக்கலைனா இந்த விபரீதமே நடந்திருக்காது. ஆழ்ந்த வருத்தத்திற்கு இடையிலும் நிவாஸ் சிரித்தான். திட்டமிட்டு சச்சரவை உருவாக்கின ரிக்ஷாக்காரன், என்னை தாக்குற சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த கைக்கூலிகள், அவங்கள ஏவி விட்ட கோவிந்தன், இவங்கெல்லாம் குற்றவாளி இல்லை. நான் வம்ப விலைக்கு வாங்கினவன் இல்லையா? நீங்கள்லாம் யாரு? கோவிந்தனோட பார்ட்னர்ஸ். அவன் போடுற பிச்சைக்கு பங்கு போட்டுக்கிற கூட்டம். ஏய், மைண்ட் யுவர் டங். ஓயா, எனக்கு புத்தி சொல்லி வந்துட்ட. மாமூலுக்கு வாலாற்ற நாய்ங்கள்லாம் நீங்கள் தான். ஆறுலையும் 2 காவலர்களும் அவனை வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். டிஎஸ்பி டேபிளை குத்தினார். ஃபோனில் எஸ்பியுடன் பேசினார். அடுத்த 30வது நிமிடத்தில் அவன் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத இலாக்கா அவன் மீது நடவடிக்கை எடுத்தது. விதிமுறைகள் கோடிட்டு காட்டப்பட்டு அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிவாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டான். இலாக்காவில் மேல்முறையீடு செய்வதற்கான யோசனைகள் மட்டும் அவனுக்கு பரிவாக வரப்பட்டன. மேல்முறையீட்டில் தன்மானத்தை தொடும் வார்த்தைகள் பிரயோகித்தான். இவன் உருப்பட மாட்டான் என்று இலாக்கா முடிவு செய்தது. தொடரும் சஸ்பென்ஷன். இலாக்காவுடன் காகித போர். பிருந்தாவின் நினைவு. புட்டி கோவிந்தன் மீது ஏற்பட்ட அளவற்ற வெறி. மனம் அறியாமல் யோசனை காரில் விழுந்து புரண்டது. விஸ்கியும் சிகரெட்டும் அளவற்று போயின. தூக்கம் வராத இரவுகள், சற்றும் ஓய்வற்ற சிந்தனை. மெல்ல மெல்ல அவன் மூளையில் ஒரு இலை பிசங்கியது. நிவாஸின் ஃபைலை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. இதுவரை உன்னோட நேர்மையும் வளையாத தன்மையும் தான் உனக்கு எதிரிகள். இப்போ நானும். ரிசீவர் ஒலித்து எடுத்தான். மறுமுனையில் சீமா. கார்த்திக், இத்தனை நாள் என்னை காக்க வச்சிங்க, அலைய வச்சிங்க, சரி. ஆனால் இப்போது வீட்டுக்கு வந்து பெண் கேட்குறதா சொல்லி நானும் லீவு போட்டுட்டு வீடு பார்த்துருக்கேன். நீங்கள் வழக்கம்னு சொல்ல முடியாது. வழக்கமாக லேட்டாவது வருவீங்க. ஆனால் நேற்று வரவே இல்லை. சாரி சீமா, நான் புறப்பட்டப்போ நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எனக்கு இப்போ காரணமோ விளக்கமோ தேவையில்லை. இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். வெல்கம். அந்த ஒற்றை வார்த்தையில் அவள் குத்துப்பட்டாள். ச்சே, நீங்கள்லாம் ஒரு மனுஷன். எஜுகேட்டட், பொறுப்பான வேலையில் உள்ள ஆள். நல்ல வேலை நான் எங்கள் அப்பா கிட்ட அவசரப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லியிருந்தா என் மானம் போயிருக்கோம். வில் யூ ப்ளீஸ் ஹியர் மீ? கேட்க மாட்டேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். சொல்லலடி, வச்சிடு ஃபோனை. நான் எக்கேடு கேட்டால் உனக்கு என்ன? அவள் ஃபோனை வைக்கலை. மறுமுனையில் சற்று தயங்கினாள். என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சு உங்களுக்கு? நீ ஃபோனை வச்சிடு ப்ளீஸ். என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. நிவாஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து தள்ளி போயிட்டாரு. நீங்கள் தான் அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தீங்க. என்ன இருந்தாலும் ஒரு பைத்தியம். நோ, நீ சொல்லாத. நிவாஸால் போலீஸ் மினிஸ்டர் புதியவனோட உயிருக்கு ஆபத்து வரலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவரை பிடிக்க சொல்லி எனக்கு உத்தரவு. ஸ்பெஷல் ஒர்க் இன்னுமானதும் கூட. அதனால் முந்தி மாதிரி உன்னை நான் பார்க்க முடியாது. அப்பா கல்யாண ஏற்பாடு தீவிரமாக இருக்காரு. அப்படி ஏதாவது பொருந்தி வந்தா நீ செட்டில் ஆயிடு. என்ன உளறீங்க? நிவாஷை உயிரோடவோ பிணமாவோ பிடிக்க சொல்லி எனக்கு உத்தரவு. 2 பேரும் பலம் பொருந்திய நண்பர்களாக இருந்தோம். இப்போ எதிரிகளா? 2 பேரில் யார் சாக போகிறோம்னு சீவரை கவிழ்த்தான். பகுதி 6. கிரீன்வேஸ் சாலையில் அமைச்சர் புதியவன் பங்களா.
முன்னால் தோட்டம் இருந்தது. இடையே பவுமண்ட். முன்னரையில் விசிட்டர்கள், கட்சிக்காரர்கள், சிபாரிசுக்கு வந்தவர்களை தவிர 2 பத்திரிகையாளர்கள். காட்சிக்கு எளியன் என்று சொல்லப்பட்டு புதியவனின் வீட்டை அந்த நேரம் போலீஸ் காவல் காத்து கொண்டிருந்தது. மஃப்டியிலும் எதிரே ஆட்கள். PA சண்முகநாதன் விசிட்டர்களை 2 முறை பார்த்துவிட்டு போன பின் அமைச்சரை நெருங்கினார். மணி 9 ஆகுதுங்க. உடனே தயாரானா விசிட்டர்ஸை பார்த்துட்டு கூட்டு போக சரியா இருக்கும். டிஃபன் சாப்பிட்ட உடனே கிளம்பிடலாம். ஆமாம், ரிப்போர்ட்டர் எத்தனை பேர்? 2 பேர். அவனுங்களை ஏன் உள்ளே விட்ட? விடலைனாலும் தொந்தரவு. பேட்டி கூட மறுத்துட்டாருன்னு போட்டுட்டு அவங்க விருப்பப்படி எதையாவது எழுதிடுவாங்க. உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம். நிவா தப்பிப்போன விஷயம் பேப்பரில் வந்ததா? இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் ப்ரெஸ்ஸுக்கும் எதிர்க்கட்சிக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தோ போலீஸில் இருந்தோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். அவசரமாக நான் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி கேள்விகளை எழுதி வாங்கி சௌக்கியமாக இருக்கும். சரிங்க. புதியவன் டைனிங் டேபிளுக்கு போனார். ஃபாரியான வேகத்தில் மினி தங்க சுரங்கமாக வந்த அவர் மனைவி மங்களம் பரிமாற வந்தார். சலித்தபடி இட்லியை வைத்து புதினா துவையல் வைத்தாள். மருந்து மாதிரி இருக்கு. வியாதியஸ்தருக்கு என்ன பண்ண முடியும்? நானா வியாதியஸ்த? வெளியே ஒரு பையில சொல்ல சொல்லு. வேஷம் போடுவியே, எப்படி தெரியும்? அதான் அந்த புலவர் பொம்பளைய தனி வீட்டில் வச்சிருக்கியே. சாப்பிட்ற நேரத்தில் சண்டையா? வேற எப்போ பார்க்க முடியுது? குடியும் குடுத்தனமோ இங்கேயா நடக்குது? கத்தாத. பையன் எங்க? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான். பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணி கண்டிச்சு வைங்க. வேற ஒருத்தர் பையனாக இருந்தால் இந்நேரம் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன்னாரு. தினமும் காலேஜ் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வர்றதில்ல. ராத்திரி 10 மணிக்கு குடிச்சிட்டு வந்து நேராக போய் படுத்துக்கிறான். வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. நான் ஒருத்தி தான் வீடுன்னு இங்கேயே கிடந்து கிடக்கிறேன். இப்போ அவன் எங்க? சொல்லிட்டா போகிறான். ரூமில் காணோம். தருதலையாக வளர்த்து வச்சிருக்க. காலேஜ் எலெக்ஷனில் கோட்டை விட்டுட்டான். தலைவர் முன்னால் தலை காட்ட முடியல. எதுக்கு உபயோகப்பட போகிறானோ தெரியல. ஏன், அதான் உங்கள் குலத்தொழில் இருக்கே. 2 ஒயின் ஷாப் எடுத்து வை, பொழைச்சிப்பான். கிழிப்பான். 10 பேரை சேர்த்து வச்சு குடிச்சிட்டு திவால் ஆகிடுவான். கையை கழுவு. துடைத்து கொண்ட போது ஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசிவிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் என்றார். ரிசீவரை வாங்கினார். ஏசியா? என்ன சார், அந்த நிவாசை பிடிக்க உரிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். உங்கள் பாதுகாப்புகளும் சிறப்பாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நிவாஸ் பிடிபடுற வரை நீங்கள் வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு போகலாம்னு ஃபீல் பண்ணுறோம். இது விஷயமா டிஜி கூட இன்னைக்கு உங்களை சந்தித்து பேசுவார். என்ன சார் இது? திடீர்னு இப்போ எதையும் மாற்ற முடியாது. நாளைக்கு வேலூர் கோட்டை மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம். எலெக்ஷன் அப்போ உயிர் நீத்த தொண்டர்களோட குடும்பத்துக்கு நிதியளிப்பு விழா. அதை தள்ளி போட முடியாது. எனக்கு தொண்டனும் அவன் குடும்பமும் முக்கியம். டிஜி உங்களை சந்திப்பார். அவர்கிட்டையும் இதைத்தான் சொல்லுவேன். ரிசீவரை வைத்தார். என்னங்க இது? போலீஸில் என்ன சொல்கிறாங்க? வெளியூருக்கு போகக்கூடாதான். போகாமல் இருங்களேன். அது முடியாது. தொண்டன் குடும்ப நிதியை இன்னொரு நாள் கூடாதா? கொடுக்கலாம். சும்மா கம்பீரமாக அப்படி சொன்னேன். கூட்டத்தை கேன்சல் பண்ணதா நியூஸ் போனால் சிஎம் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. சண்முகநாதன் மீண்டும் வந்தான். நான் ரெடியா, புறப்படலாம். ஆறுமுகம் ஓய்வாக இருந்தான். முதல்ல பெக்கை எடுத்துவிட்டு முந்திரி குறித்தான். 2ஆம் பெக்குக்கு இடையே சீட்டுக்கட்டை பிரித்து ஒற்றை ஆளாக ஆடத் துவங்கினான். வாரத்தில் ஒரு நாள் இப்படி தன்னோட பண்ணை வீட்டுக்கு வந்து சென்னையில் பரபரப்பிலிருந்து விடுபட்டு தளர்வாக இருக்கிறது அவனோட வழக்கம். அவனுக்கு பூர்வீகமே செங்கல்பட்டு ஆத்தூர் தான். சென்னையில் லாரி கிளீனராக வாழ்க்கையை துவங்கினான். டிரைவராகி 5 வருஷங்களில் முதல் லாரியை வாங்கினான். செக் போஸ்ட் காவலர்களோட பலவீனங்களுக்கெல்லாம் அவனுக்கு அடிப்படி. ஆந்திராவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் சாராயம், அரிசி கடத்தினான். கர்நாடகாவிலிருந்து சந்தனம் கடத்தினான். லாரிகள் பெருகினது. நேஷனல் பெர்மிட் கடத்தலும். பணமும் படையும் பெருகி போனதால் அவன் நகரில் ஒரு முக்கிய புள்ளியானான். அரசியல் அவனுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சது. நுழைஞ்சான். கட்சி அவனுக்கு ஒரு அடைமொழி தர விரும்பினது. நெப்போலியன், நெல்சன், லிங்கன் என்றெல்லாம் வேறு ஆட்கள் பெயர் பெற்று விட்டதால் அவனை அலெக்சாண்டர் ஆறுமுகம் என்று அழைத்தார்கள். அலெக்சாண்டருக்கு தனிமையில் சீட்டாடுவது போர் அடித்தது. நிறுத்தினான். 2வது பெக்கை உள்ளே இறக்கிவிட்டு நிமிர்ந்தான். எதிரே இருந்த நிலை கண்ணாடியில் அந்த உருவம் தெரிந்தது. யாரு என்று பதட்டமாக திரும்பினான். நான்தா என்று அங்கே வந்தான். யாரு? ஏன் வந்த? சுவர் ஏறி குதிச்சு தான் உள்ள வந்த. பயப்படாத, சத்தம் போடாத. யார் நீ? உனக்கு தெரியும். அலெக்சாண்டர் உன்னை. அவனை உற்று பார்த்தான். நிவாஷா? ஆமா. நீ எப்படி இங்க? உனக்கு மனநல சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்ட. தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டியா? இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன். ஆறுமுகம் அவனை பயத்துடனும் பாதி சந்தோஷத்துடனும் பார்த்தான். பிறகு உட்காரு என்றான். நிவாஷ் அவன் எதிரே உட்கார்ந்தான். சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிடு. எதிரே மூடி வைத்திருந்த உணவை நகர்த்தினான். ஷேர் பண்ணிப்போம். வேணாம், நீ ரொம்ப பசியாக இருப்ப.
பரவாயில்ல, இந்த நேரத்தில் உனக்கும் வேற உணவு கிடைக்காது, ஷேர் பண்ணிப்போம். நிவாஸ் சாப்பிட துவங்கினான். ஆறுமுகம் விஸ்கி பாட்டிலை மூன்றாவது பெக்கிற்காக சரித்தான். நிவாஸ் சாப்பிட்டு முடித்தான். ஆமாம், நீ இங்கே எப்படி வந்த? சிட்டி முழுக்க என்ன போலீஸ் தேடும், அதனால தான் நகர எல்லையை விலகி வந்தேன். செங்கல்பட்டுக்கு வந்தப்புறம்தான் நீ ஒருவேளை இங்கே இருப்பியோன்னு தேடி வந்தேன். ஆமாம், ஏன் உன்னை போலீஸ் தேடுது? அந்த கூட்டத்தில் தனியாளாக இருந்து நேர்மையாக செயல்பட்டேன். அதுக்கு பரிசு திரும்பவும் என்னை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலில் அடைச்சி சித்திரவதை பண்ணுவாங்க. நீ முழுமையாக குணமடைஞ்சு வெளியே வர்றது உனக்கு நல்லது தானே? நான் இப்போவே நல்லா தான் இருக்கேன். அவங்க என்ன புத்தனாக மாற்றி வெளியே அனுப்ப விரும்புகிறாங்க. உன்னோட அடிப்படை குணமே அதானே, அதில் என்ன உனக்கு கஷ்டம்? எனக்கு சில வேலைகள், நான் இப்போ வெளியே இருந்தாகணும். ஏன் சட்டப்பூர்வமாக சாதிக்க முடியாமல் போனதை நான் சுயேட்சையாக சாதிக்க போகிறேன். எனக்குள்ளே இருக்கிற கில்லர் இன்ஸ்டிங்கை டாக்டர்கள் கொண்டுட முன்னால் நான் அமைச்சர் புதியவனை சந்திச்சாகணும். அவன் போலீஸ் மினிஸ்டராச்சே. ஸோ வாட், அவனும் மனுஷன்தானே, மரணமற்ற அமரன் இல்லையே. நிவாஸ், என் மேலே முழு நம்பிக்கை வச்சு தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற. கோவிந்தன் அமைதியான உன் வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டான்றதும் எனக்கு தெரியும். ஆனாலும் பயப்படுற. ஏற்கனவே எதிர்க்கட்சி பிரமும் எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகள். நானும் நீயும் கிளாஸ்மேட்ஸ், ஆனால் நம்ம பாதை வேற. நீ சத்தியம் தர்மம்னு நடந்தவன், நான் சகலமும் பார்த்தவன். நீ நம்புறியோ இல்லையோ, இப்பெல்லாம் நான் பழைய களத்துல எல்லாம் நிறுத்திட்டேன். குந்தி தின்னாலும் கரையாத குன்றா என்கிட்ட சொத்து இருக்கு. இப்போ இந்த ஆட்சியால் எனக்கு எவ்வளவு தொந்தரவு தெரியுமா? இப்போ நீ ஏதாவது செஞ்சு வச்சு ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட போதும், குற்றவாளிக்கு உடந்தேன்னு என்னை பிடிச்சு போட்டு அரைநான் கைத்தை கூட உருவிடுவானுங்க. நிவாஸ் சிரித்தான். அலெக்சாண்டர், ஆறுமுகம், அஞ்சாதையா, என்னால் உனக்கு எந்த தந்திரமும் வராது. எனக்கு செய்ய வேண்டியது ரெண்டே வேலைகள் தான். சிட்டி அவுட்டர் கட்டில் தங்க ஒரு இடம், கொஞ்சம் பணம். ரெண்டையும் நீ தான் ஏற்பாடு பண்ணணும். தீர்மானிக்க போலீஸ்க்கு எந்த லூஃப் கோலும் தராத. என் சதையை அறுத்தாலும் என் வாயிலிருந்து உண்மை வராது. ஆறுமுகம் விஸ்கி போதையெல்லாம் தெளிந்து வெற்றி உட்கார்ந்திருந்தான். பிறகு, நிவாஸ், வேற யார் கேட்டிருந்தாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். முழுக்க முழுக்க தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வீட்டை நான் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். அதில் போலீஸ்க்கு ஒரு லிங்க் கிடைக்கும். நான் உனக்கு பணம் தரேன். பணம் மட்டும் எனக்கு போதாது, தெரியும். எர்ணாவூரில் வீடு இருக்குது. நம்ம செங்கல்பட்டு ப்ரொடியூசரர் கட்டின வீடு. சாவி சித்திராஜ்னு நம்ம கட்சிக்காரன் பையன்கிட்ட இருக்குது. நான் அவன் விலாசம் சொல்கிறேன், எழுதிக்க. அவங்கிட்ட போய் ஒரு டெனண்ட்டாக வாடகை பேசிக்கோ. அது ஃபர்னிஸ்டு ஹவுஸ். உனக்கு பிரச்சனையே. ஒரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் உன் வாயில் ஆறுமுகங்கிற பெயர் வரவே கூடாது. சத்தியமாக வராது அலெக்சாண்டர். இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அது கொஞ்ச நாள் தான்னாலும். பகுதி 7. நாளை புதியவன் கலந்து கொள்ளும் நிகழ்ப்பு விழா. கோட்டை மைதானம் அதற்கான விசேஷ அலங்காரங்களை சூடிக்கொள்ள துவங்கியிருந்தது. புதுப்பிக்கப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் போலீஸ் சிவில் அலுவலகங்களை உள்ளடக்கிய கோட்டையின் உள்ளே கார்கள் பார்க் செய்யப்பட்டிருந்தன. எஸ்பி ரத்தினகுமார் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். கலையரங்கம் வரை ஆஃபீஸர்ஸ் லைனுக்கு இணையாக டியூப்லைட் தாங்கும் கம்பங்கள் நின்றன. அங்கே வரவேற்பு வளையங்கள். எஸ்பி பாதுகாப்பை எண்ணிக்கொண்டிருக்க, மாவட்டம் பந்தலை எண்ணிக்கொண்டிருந்தார். இருவருக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்ட போதெல்லாம் எஸ்பி மாவட்டத்தை இறைஞ்சி கொண்டிருந்தார். இதோ பாருங்க சார், உங்களுக்கு விழா ஆடம்பரமாக சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரே கவலை, ஆர்வம். ஆனால் எங்கள் நிலைமை வேற. டிஏஜி தெளிவாக சொல்லியிருக்காரு. மினிஸ்டருக்கு சில ஆபத்துகள் இருக்கான். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கட்சிக்காரங்களை கூட போடவோ துண்டு அணிவிக்கவோ அனுமதிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் பெரிய மனசு பண்ணி இந்த அழகு தோற்றம் இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இந்த அமைப்பு எவ்வளவு தூரம் பாதுகாப்புக்கு உதவுங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. பொது வாழ்க்கையில் பல நேரம் உயிருக்கு சவால் வரத்தான் செய்யும். போலீஸ் நம்பியா நம்மளை அரசியலுக்கு வந்தோம். நீங்கள் செய்கிற ஏற்பாடுங்க செய்யுங்க, அது உங்கள் கடமை. நாங்கள் எங்கள் தொண்டர்களை உஷார்படுத்தி வைக்கிறோம். எங்கள் தொண்டர் வரிசையை தாண்டி எவனும் எதுவும் பண்ண முடியாது. மாவட்டம் ஃபில்டர் சிகரெட் எடுத்து பொருத்தி கொண்டார். எஸ்பி எஸ்பி ஆர்டர்லையா தகவல் சொல்லப்பட்டு அவசரமாக அலுவலகம் போனார். எஸ்டிடியில் சென்னைக்கு தொடர்பு கொண்டார். டிஏஜியின் குரல் கேட்டது. குட் மார்னிங் சார். மேடை ஏற்பாடுகள் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் துல்லியமாக இருக்குது. மேடைக்கு ரொம்பவே பக்கத்தில் போலீஸ் குவிக்கப்படும். எந்த கொலையாளியும் நெருங்க முடியாது. வெல் அண்ட் குட். டிஏஜி தாமோதரன் உடனே அந்த தகவலை டிஜிக்கு பரிமாறினார். தாமோதரன், நாளைக்கு நீங்கள் வேலூர் போயிடுங்க. ரத்னகுமார் கேபபிள் மேன் இருந்தாலும் உங்கள் ஓவர்ஹால் சூப்பர்விஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ் எஸ் சார். சார், ஒரு சந்தேகம் கேளுங்க. இன்னும் எத்தனை பொது நிகழ்ச்சிகளுக்கு நாம் இப்படி தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியும்? வாட்டுடு இதுதான் ஆகணும். நிவாஸ் பிடிபடுறவரை அவன் தப்பி போய் 24 மணி நேரம் ஆயிடுச்சு.
சார், எந்த முன்னேற்றமும் தெரியலையே. தனிப்படையா இன்ஸ்பெக்டர் கார்த்திக் லீட் பண்ணுறான். கிளவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாய். அற்புதங்கள் செய்யக்கூடியவன் தான். பட் நம்ம நெட்வொர்க் துவங்கலே. யூ டூ ஒன் திங். நேராக போய் மினிஸ்டரை பார்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை சொல்லிடுங்க. இதையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நிவாஸோட ஃபோட்டோவை எக்ஸ்பிட் பண்ணுறத அவர் பெர்மிட் பண்ணால் செஞ்சுடுவோம். மீன் டைம் ஐ வில் கான்டாக்ட் தி கமிஷன் அண்ட் லேட்டர். எஸ் சார். தாமோதரன் புதியவன் வீட்டுக்கு புறப்பட டிஜி கமிஷனரை தொடர்பு கொண்டார். தாமோதரன் வந்த பொழுது புதியவனின் வீடு போலீஸ் முற்றுகையில் இருந்தது. குவிந்திருக்காமல் அடுக்குகளின் யூனிஃபார்மிலும் மாற்றுடையிலும் இருந்தார்கள். வீட்டுக்குள் போன போது சண்முகநாதன் தான் வரவேற்றான். வாங்க சார், அமைச்சரை பார்க்கணும். அவர் போலீஸ் உடையை பார்த்தாலே கோவப்படுறாரு சார். எல்லாம் அவர் பாதுகாப்புக்காகத்தானே. இப்போ கூட நாளைக்கு வேலூர் கூட்ட ஏற்பாடுகளை பற்றி சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். நான் சொல்லிடுறேன் சார். சண்முகநாதன் உள்ளே போக தாமோதரன் காத்திருந்தார். இப்போ வர்றேனாரு என்று சொல்லிவிட்டு சண்முகநாதனும் போனான். பதவியின் காரணமாக காத்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் நேராத தாமோதரன் அமைச்சருக்காக இருந்தார். 10 நிமிடங்களுக்கு பின்பு புதியவன் வந்தான். வாங்க டிஏஜி சார். வணக்கம். வணக்கம். என்னை இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுட்டிங்களே. வெரி சாரி சார். சீக்கிரமே அவனை பிடிச்சிடுவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த சிரமமும் இருக்காது. ஒத்த ஆள், அதுவும் அரை பைத்தியம். அவனை இன்னும் பிடிக்க முடியலையே. முடியும் சார். அதை பற்றி பேச தான் டிஏஜி என்ன அனுப்பியிருக்காரு. பேசுறதுல எங்கள் தொழில் சார். நீங்கள்லாம் செய்ய வேண்டியவங்க. உண்மைதான். நிவாசை நெருக்கி பிடிக்கிறது எங்களுக்கு சுலபம். அதில் பப்ளிக்கோட ஒத்துழைப்பு இருந்தால் சுலபமாயிடும். சீக்கிரமாக முடியும். இது உங்கள் பொதுவாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதால நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரியாக்ஷனை உங்கள் இமேஜை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் கவலைப்படுறோம். அதனால தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நடவடிக்கையில் இறங்க போகிறோம். அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் போலீஸ் ஓய்வெடுக்குதா? மன்னிக்கணும் சார். ஒரு தனிப்பட ஓய்வு இல்லாமல் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. அது மட்டும் போதாதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். வேற என்ன பண்ண போகிறீங்க? நிவாஸோட ஃபோட்டோவை வெளியிடலாம்னு இருக்கோம். செய்ய வேண்டியது தானே. அதுக்கு தான் உங்கள் யோசனை தேவை. என்ன யோசனை? ஃபோட்டோவை வெளியிட்டு இந்த மனநோயாளி தப்பிச்சிட்டாருன்னு சொன்னால் ஜனங்க அதை புறக்கணிச்சிடுவாங்க, ஆர்வம் காட்ட மாட்டாங்க. மாறா அவன் கொலை நோக்கம் உள்ள வக்கரமான மனநோயாளின்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதி பரவும். அது போலீஸ் இலாக்காவுக்கும் மினிஸ்டரிக்கும் தொந்தரவு. புதியவனின் முகத்தில் வியர்வை அரும்ப துவங்கியது. அப்போது எப்படி போனாலும் சிக்கல் தான்னு சொல்கிறீங்க. வேற வழி இல்லையா? மூணாவதாக ஒரு வழி இருக்குது. தப்பி ஓடிய மனநோயாளி தன்னோட தவறுகளோட கணமாக இலாக்காவிலிருந்து நீக்கப்பட்ட மாஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவர் மனநல பிறழ்ந்தவர் என்கிறதால போலீஸுக்கும் போலீஸ் அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடும்னு அனௌன்ஸ் பண்ணணும். இது செய்யலாம். ஆனால் இதுவே நம்ம பிரஸ்காரங்களுக்கு கொடுக்குற ஸ்கூப் நியூஸ் ஆகிடும். எப்படி? யார் அந்த நிவாசன்னு தோண்ட ஆரம்பித்தா ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு உங்கள் மேஜை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை பிரசுரிக்க வாய்ப்பு ஏற்படும். புதியவன் புரிந்து கொண்டார். என்றாலும் கோபமாக கேட்டார். என்ன சொல்கிறீங்க? பத்திரிக்கைக்காரங்க நிவாஸை ஹீரோ ஆக்கிடுவாங்க. அது உங்களை பாதிக்கும். சிஎம் அதை விரும்ப மாட்டார். அவர் முன்னால் நாம் குற்றவாளிகளாக நிற்க நேரிடும். அப்போ என்னை சுற்றி எப்போவும் போலீஸை குவிச்சு வைக்கிறது தான் ஒரு வழியா? இல்லை சார், இப்போதைக்கு அதுதான் நல்லது. நிவாஸ் பிடிபடுறவரை. எப்படி பிடிபடுவான்? அவனை தேட என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க? மெட்ராஸில் அவனுக்கு உதவக்கூடியவங்க அவங்க தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்போ நம்ம கண்காணிப்புலையோ விசாரணைப்புலையோ கையில் காசு இல்லாத தங்க இடமில்லாத அவனால் எதுவும் செய்ய முடியாது. புதியவன் வேர்வையை துடைத்து கொண்டார். எப்படியோ நான் கூண்டு கிளியாதான் இருக்க முடியும் இல்லையா? கொஞ்ச நாட்கள் தானே. கமிஷனரின் முன்னால் கார்த்திக் நின்றிருந்தான். கார்த்திக், உன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட எதையும் சிறப்பாக வென்ற எதிர்பார்ப்பில் தான் உன்னை இந்த சிறப்பு குழுவில் சேர்த்தேன். நான் என்னால் முடிஞ்சதை தான் இருக்கேன் சார். சும்மா அலையிறதுல பிரயோஜனம் இல்லை மேன். வாட் இஸ் த ப்ராக்ரஸ்? சாரி சார், ஃபைலையும் நிவாஸின் உறவினர் நண்பர்கள் பட்டியலையும் வச்சு தரோவாக சர்ச் பண்ணிட்டோம். சுவடே இல்லை. அப்போது வேற எங்கே போயிருப்பான்? டு பி டிடெக்டட் சார். உன் திறமை முழுக்க இதில் பயன்படணும். எப்படியாவது அவனை பிடிச்சாகணும். எஸ் சார். கமிஷனரிடமிருந்து விலகி வந்தபோது கார்த்திக் மிகவும் ஆயாசமாக உணர்ந்தான். இன்றைய நிலையில் நிவாஸ் அவனுடைய கொலை முயற்சியின் போது பிடிச்சாகணும். வேற வழியே இல்லை. இலக்கில்லாமல் இனி சென்னையை முடியாது. பகுதி 8. வேலூர் வரும்போதெல்லாம் தங்கும் நகர பிரமுகர் இல்லத்திலேயே புதியவன் அப்போது தங்கினார். 10 அடிக்கு ஒரு போலீஸ். பிரமுகர் இல்லத்திலும் கோட்டை மாநிலத்திலும் விசேஷ பாதுகாப்பு ஏற்பாடுகள். 6 மாதங்களுக்கு பிறகு வேலை காணும் கட்சி கூட்டம் என்பதால்
மாவட்டத்தின் நேரடி மேற்பார்வையில் மகத்தான சைக்கிள் பேரணி, கட்சி கொடிகள் பளபளக்க, வெற்றி கோஷங்கள், இறைய பேரணி போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்தது. பொதுமக்கள் அரசியலின் நேரடி அனுகூலத்தை அடைந்தார்கள். போஸ்டரில் பெயர் இடம் பெறுவதாலேயோ பிறவி பலனை அடைந்துவிட்டதாக எண்ணி பெருமிதம் கொள்ளும் தொண்டர்களும் உள்ளூர் பிரமுகர்களும் வரிசையாக பேச தொடங்கினார்கள். 4வது நபர் பேசும்போது மைக்கில் மாண்புமிகு அண்ணன் புறப்பட்டு விட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் 6வது நபர் பேசிய பொழுதுதான் அன்னர் புறப்பட ஆரம்பிக்கியது. டிஏஜி தாமோதரன் கவசமாக உடன் வர கார் புறப்பட்டது. விழா மேடைக்கு வந்து காரில் நின்றதும் திட்டமிட்டபடி போலீஸ் வந்து மருங்கிலும் நின்றது. போலீஸின் அடர்த்தியான வரிசைக்கு நடுவில் தாமோதரன் அமைச்சரை கொண்டு மேடைக்கு போனார். அதிக நேரம் நீங்கள் இந்த விழாவில் செலவிட வேண்டாம் என்று கிசுகிசுத்தார். எஸ்பி அதே மாவட்டத்திடம் சொன்னார். அடுத்த 3வது நிமிஷம் அறிவிப்பு. நிதி வழங்க காசோலையை பெற்றுக்கொண்ட தொண்டனின் மனைவி கண்ணீர் விட்டாள். அழாத தங்கச்சி, இதோட உதவி இல்லை, எப்போ எது வேணுனாலும் நீ என்னை வந்து பார்க்கலாம் என்றார் அமைச்சர். அவள் மிக நாகரிகமாக அப்புறப்படுத்தப்பட்டாள். அமைச்சர் புதியவன் பேச துவங்கினான். என் உயிரினும் மேலான என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே, சமுதாயத்தின் மிக தாழ்ந்த படியிலிருந்து உங்களுக்கு பணி செய்யும் ஆர்வத்தோட இந்த பணிக்கு என்னை நான் தயார் செஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. தொண்டர்கள் தான் இயக்கத்தோட தூண்கள். அவங்களோட உயிருக்கோ உடைமைக்கோ ஒரு நேர்ந்தா நான் என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். இத்தகைய நல்ல அரசனை நீங்கள் என்னன்னு நினைவில் வச்சுக்கிறணும். அல்லும் பகலும் இந்த தேசத்தை முன்னெடுத்து செல்றதுக்கு சிந்திக்கிற எங்கள் தலைவரோட கரத்தை வலுத்துங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். விடைபெறுகிறேன். வணக்கம். டிஏஜி தாமோதரன், எஸ்பி, மாவட்டம் கட்சிவாகிகள் என்று எல்லோரும் சூழ்ந்து கொள்ள புதியவன் பத்திரமாக நகர்த்தப்பட்டு காருக்குள் திணிக்கப்பட்டார். கட்சியின் இளைஞரணியை சேர்ந்த பயிற்சி பெற்ற ஆட்கள் ஒரு காரினால் செல்ல, புதியவனின் கார் தொடர்ந்து அதற்கு பின்னால் ஆயுத போலீஸ் நிரம்பிய வேன் ஒரு பாதுகாப்புக்கு தொடர்ந்தது. அந்த அறையில் டிஜியின் எதிரே அவர்கள் பதவிக்கு ஏற்பாட்டுக்கு வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள். டிஐஜி செருமிக் கொண்டிருந்தார். அமைச்சர் ஒரு பக்கம் உயிருக்கு பயந்துகிட்டு இருக்காரு. எந்த நேரமும் அவர் வீட்டை சுற்றி ஒரு படையை நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் சிஎம் நம்மளை கடுமையாக சாடி இருக்காரு. ஒரு இம்மி கூட முன்னேறல. மேற்கொண்டும் என்ன செய்யலாம், எப்படி உபயோகப்படுத்தக்கூடியது, எந்த யோசனையும் வரவேற்கின்றன. வரிசையின் கடைசியில் இருந்த கார்த்திக்கின் மனதில் ஒரு மின்னல் கீற்று. சொல்ல நினைச்சான். என்றாலும் மரியாதை குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்தில் அவனுடைய முறை வரட்டும் என்று காத்திருந்தான். தாமோதரன் சொன்னான். வேலை கூட்டத்தை பொறுத்தவரை நம்மளோட அணுகுமுறை நல்ல பலன் கிடைச்சது தான். முழுக்க முழுக்க அமைச்சர் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வச்சு பத்திரமா சென்னைக்கு கொண்டு வந்தோம். நிவாஸ் பிடிபடுற வரை இந்த முறையைத்தான் தொடர்ந்தாகணும். தாமோதரன் வேலூர் கூட்டம் நடத்தினது கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்தது. கிரிமினல் அங்கே போய் முயற்சி எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் மெட்ராஸில் வில் டெஃபினெட்லி ட்ரை ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவனை பிடிக்கிற வரைக்கும் மினிஸ்டர் இங்கே எந்த பொன் விழாவிலையும் கலந்துக்கக்கூடாது. கமிஷனர் சொன்னார். சார், மிக திறமையான ஆட்கள் ஒரு பக்கம் அவருடைய பாதுகாப்புக்காகவும் இன்னொரு பக்கம் தேடுற முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஏஜி தலையசைத்தார். நிவாசுடைய ஃபோட்டோவை கூட விளம்பரம் செய்யாமல் தேடுறதுக்காக வீட்டுக்குள்ளே தடி எடுத்துக்கிட்டு எளிய தேடுற மாதிரி இருக்கு சார். எந்த க்ளூவும் இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கோம் என்றான் கார்த்திக். யாரும் அதை மறுக்கலை. தொடர்ந்தான். என்றாலும் சிடியிலும் சஃபரனிலும் எல்லா ஸ்டேஷன்களையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். நிவாஸோட ஒரே ஒரு தவறான இல்லை அசைவு பற்றின விமர்சனமோ கிடைச்சா கூட போதும், பிடிச்சிடலாம். மினிஸ்டர் மட்டும் கூட்டம் தவிர்த்தாலே போதும். கையில் காகம் பக்கபலமாகவும் இல்லாத திறமையிலும் நிவாஸால் எதையும் சாதிக்க முடியாது. தாமோதரன் சொன்னார். நிவாஸுக்கு அமைச்சரோட அரசியல் எதிரி யாராவது அடைக்கலம் கொடுத்துருந்தா? இம்பாசிபிள் சார். நிவாஸ் தன்னுடைய பணியில் யாருக்கும் எந்த ஃபேவரும் செஞ்சதில்லை. அமைச்சரோட அவருக்கு அதிக விரோதம்னாலும் அவரே எதிரியோட இணக்கம் கிடையாது. அவர்கிட்ட அவரோட உதவி கேட்டு போகவும் முடியாது. வாய்ப்பே இல்லை. கார்த்திக், யூ மே பி ரைட். ஆனால் நீ சொல்கிறது நிறைய நேற்றைய நிவாசை பற்றி. இன்னைக்கு அவன் வன்முறையாளன், குலவெறி அலையிறவன். இன்னைக்கு எந்த அரசியல் குழுவை அவனும் அணுகலாம். ஏன் அவங்களும் அமைச்சரை பொது எதிரியாக கருதி அவனுக்கும் உதவலாம். நாம் இந்த ஆங்கிளையும் முயற்சி பண்ணணும். ஓகே சார், அதையும் பார்த்துருவோம் என்றான் கமிஷனர். மீண்டும் கார்த்திக் சொன்னான். செக்யூரிட்டி விஷயத்தில் அமைச்சர் அளவுக்கு அவங்க குடும்பத்தினர் நமக்கு ஒத்துழைக்கவே இல்லை. வாட் யூ மீன்? அமைச்சரோட மனைவி கற்பகாம்பாள் கோவிலில் நிதானமாக பிரகாரம் சுற்றுறதையும் மாமா போய் பேரம் பேசி காய்கறி வாங்குறதையும் தவிர்க்கலாம். கூட்டம் நிறைஞ்ச இடங்களில் பொதுமக்களுக்கு மத்தியில் அவங்க இப்படி புலங்கிறது அவசியம் இல்லை. அமைச்சர் தான் அவனுக்கு எதிரி.
அவங்க குடும்பத்தோட அவனுக்கு என்ன பகை? சாரி சார், நான் அஷ்யூம் பண்ணுறதா சொல்கிறேன். அமைச்சர் முறையான பாதுகாப்பு மையத்தில் இருக்காரு. ஆனால் அவங்க குடும்பத்தினர் எக்ஸ்கார்ட் பண்ணி போகிற போலீஸை இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமாக பழகுறாங்க. இந்த சூழ்நிலையை நிவாஸ் கண்காணித்து வேறு விதமான முடிவு எடுத்துட்டா நாம் நேரிடும். வேறு முடிவுனா, நிவாஸோட மனைவி வயிற்றுல சுமந்த குழந்தையோடு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்படி தாக்கி கொண்டது கோவிந்தனோட ஆட்கள், அதாவது நம்ம அமைச்சர் புதியவனோட ஆட்கள். டிஏஜி குறிப்பிட்டார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிறாத ஒரு அசம்ஷனை நீங்களும் சொல்லக்கூடாது. கார்த்திக் கண்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். ஐம் சாரி சார், நான் சொல்கிறது நிவாஷோட அசம்சனை தான். இந்த எண்ணத்தோடு இருக்கிற நிவாஸ் அமைச்சருக்கு பதிலாக அவரோட குடும்பத்தினரை கொண்டு அமைச்சரையும் தன்னை போல நிர்கதியாக நிற்க வைக்கணும்னு நினச்சிட்டா? டிஏஜி தலையை உதறி கொண்டார். ஹரிபிள் சான்சஸ் ஆர் தேர். உடனடியாக அந்த அம்மாவுடைய மூமெண்ட்ஸை குறைக்க சொல்லுங்கள். அதை விட முக்கியம் அவங்க பையனோட மூமெண்ட்ஸ். அப்படியா? எஸ் சார். அவன் நம்ம அமைச்சருடைய ரிப்னிகா. எல்லா கல்யாண குணங்களும் திரும்பி வழியுது. திஸ் இஸ் டூ மச். சாரி சார். அவனுடைய குணாதிசயம் எக்ஸ்கார்ட் பண்ணுற போலீஸ்க்கு எவ்வளவு பெரிய தலைவலியாக இருக்குங்கிறத சொல்ல வர்றத நேரடியாக சொல்லுங்கள். எந்த காம்பன்சேஷனும் விமர்சனங்களும் வேணாம். எஸ் சார். தினமும் காலேஜ் முடிஞ்ச உடனே நண்பர்களோட ரம் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு பார்க்கு போயிட்டு ஓவர் பிடிக்கிறாரு. தட்டு மாதிரி வீடு திரும்புகிறாரு. இதை விட பேசாமல் அவரோட பெசன் நகர் வாசம். ஆமாம், பத்திரிக்கையில் கூட ஏதோ எழுதியிருந்தாங்களே. எஸ் சார். ஆந்திராவிலேருந்து ஒரு என்ஜினியர் மனைவியும் மகளும் மெட்ராஸ் வந்து தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியும் சினிமா நடிகை ஆக்கணும்னு அந்த அம்மா தீவிரமாக இருந்தது. டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் வட்டத்துக்குள்ளே புகுந்து கலக்கிட்டு இருக்காங்க. மீன் டைம் அரசியல் செல்வாக்கும் இருக்குது. பெட்டர்னு நினச்சி இந்த பையன் வளைச்சு போட்டிருக்காங்க. வாரத்தில் 2 நாள் அங்கேயே போயிடுறான். அவன் பாதுகாப்புக்கு போன போலீஸ் வெளியவே காத்திருக்காங்க. ஆனால் அவனுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிற கிரிமினல் அப்படி காத்திருக்க மாட்டான். யூ மே பி ரைட். அமைச்சரை அவங்க குடும்பத்தினரோட நடமாட்டங்களையும் இனிமே நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நான் உடனே அமைச்சரோட பேசுகிறேன். ஆனால் அது தாமதமான முடிவு என்பதை அடுத்த 70வது நிமிடத்தில் அவர்கள் உணர நேர்ந்தது. பகுதி 9. வழக்கம் போல மாருதி வேனார் வாசலில் வந்து நின்றது. தமிழ்ச்செல்வனும் அவனுடைய நண்பர்களும் அதிலிருந்து இறங்கினார்கள். மச்சி, இன்னைக்கு ஜானி வாக்கர் வேணும் என்றார் வினோத். அது வெல் வெல் ட்ரைடா. இன்னொரு நாள் ஏற்பாடு பண்ணுறேன். அப்போது இன்னைக்கு காக்டெயில் என்றான் பரத். விஸ்கீஸ் நீ மினிஸ்டர் மகன், வாத்தியாரோ தூய தமிழில் பேசு என்றான் ஜீவா. எனவே நண்பரே, இன்று விஸ்கி எனப்படும் அயல்நாட்டு மது மட்டுமே வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக இந்த தமிழ் செல்வ அரசனது மேலும் பல நல்வாழ்வுகளை அறிவிக்க இருக்கிறது என்பதையும் இந்த மதுபான நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். போதுமாடா, பிச்சு உதற. உனக்கு ஏண்டா கட்சியில் போஸ்ட் தரல? தலைமை நிலையத்துக்கே நான் போகிறதில்ல. அரசியலுக்கு போனால் சுதந்திரம் போயிடும். லார்ஜ் பாட்டில்கள் முன் வைக்கப்பட்டன. 2 இட்லி 25 விழித்தான். புரியலையா? பிச்ச பொண்ணுங்க 2 வேணும். சார், சமைச்ச ஐட்டமாக கேளுங்க. சமைஞ்சது தான் சார். ப்ளீஸ், சாப்பிட என்ன வேணும்? டே, தலைவரை விடுங்கடா. சரி, சிக்கன் 65. ஃபார் அட்டெண்டர் தன் விதியை நொந்து கொண்டு கிடைக்கப் போகும் தாராளமான டிப்ஸை எண்ணிக்கொண்டு இருந்தான். தாராளமாக கலந்து கொண்டு சியர்ஸ் சொன்னார்கள். உறிஞ்சிவிட்டு முதலில் சிப்ஸ் குறித்தார்கள். பிறகு கோழி குறித்தார்கள். போதை தலைக்கேற வெளியே வந்தார். பிள்ளை செட்டில் செய்தான் தமிழ்ச்செல்வன். தம்பி, டிரைவர் வந்திருக்காரா? இல்லை. நான் வேணும்னா நம்ம டிரைவர் அனுப்புகிறேன், அப்புறம் போகலாம். உட்காருங்க. ஏன், நாங்கள் என்ன மயங்கி விழுந்துட்டோமா? அதுக்கில்ல தம்பி, வர்றோம். நாள் வரையில் முரட்டு உடம்புக்காரனான ஜீவா சற்று தெளிவாக இருந்தான். ஜீவா தம்பி, நீங்கள் எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு வண்டியை செல்வன் ஓட்ட வேண்டாம். ஓகே என்றான் ஜீவா. அவர் என்ன சொல்கிறது? வண்டி நான் தான் ஓட்டுவேன் என்று தமிழ்ச்செல்வனை அவன் சமாதானப்படுத்தி வெளியே அழைத்து சென்றான். வேனின் கதவை திறந்தார்கள். தம்பி, இங்கே தான் இருக்கீங்களா? யாரு? நால்வர் திரும்பி பார்த்தார்கள். என் பேர் கேசவன், சீஃப் செக்ரட்டரி டிரைவர். அப்பாவை பார்க்க போயிருந்தேன். உங்களை உடனே தேடி கூட்டிட்டு வர சொன்னார். தமிழ்ச்செல்வன் அவனை புகை உருவமாக தோற்றம் காட்டும் தன் கண்களால் உற்று பார்த்தான். நானே வர்றேன். இல்லைங்க, நீங்கள் நிறையா குடிச்சிருக்கீங்க. அதனால்தான் ஐயா என்ன போய் வண்டி எடுத்துகிட்டு வாடானாரு. தங்கராஜ் எங்க? அவர் அம்மாவுக்காக கோயிலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரிவா போகலாம். நீங்கள் பின்சீட்டில் உட்காருங்க என்று அவனை அமர்த்தி கதவை சாத்தினான். நாங்கள்
அவசரமாக கூட்டிகிட்டு வர சொன்னார். உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு விட்டுட்டு அப்புறம் போகணும்னா தாமதம் ஆயிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பஸ்ஸில் போயிடுங்க ப்ளீஸ். முன்கதவை திறந்து உடைத்தான். உட்கார்ந்தார்கள். ஸ்டார்ட் செய்தான். செல்வா, இப்படி நடுவெளியில் விட்டுட்டு போனால் எப்படி என்று அவர்கள் அலற, தன் பைக்கில் சாய்ந்தபடி சிகரெட் புகைத்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சரவணன் அந்த சூழ்நிலையின் வித்தியாசத்தை உணர்ந்தார். அவசரமாக பைக்கில் ஆரோகணித்து ஸ்டார்ட் செய்தார். அவர்கள் அருகே வந்து, என்னாச்சு என்றார். செல்வன் எங்களை விட்டுட்டு போறான். அவர் மட்டுமா? இல்ல, புது டிரைவரோட. புது டிரைவர் என்ற பரபரயோகம் அவர் மூளையில் சிவப்பு விளக்கை எரிய விட்டது. அவசரமாக புறப்பட்டு வேனை தொடர முயன்றார். வேனை ஓட்டிக் கொண்டிருந்த நிவாஸ் ரியர்வியூ மிரரில் முதலில் தமிழ்வனை பார்த்தான். தலை முன் சீட்டில் சரிய அவன் போதையின் உச்சத்தில் காத்திருந்தான். பிறகு சாலையை பார்த்தான். அந்த இளைஞர்களிடம் பேசிவிட்டு தன்னை தொடரும் சரவணனை உணர்ந்தான். ஓவர் பிரிட்ஜ் முடியும் இடத்தில் சற்றென்று பிரேக்கை அழுத்தினான். சரவணன் வேனின் சிவப்பு விளக்குக்காக கைப்பற்றினான். நிவாஸ் முன் கதவை திறந்து அவரை அருகே வரச் சொல்லி அழைத்தான். அவனை விசாரிப்பது தொடர்வதும் அவசியமென்று சரவணன் அருகே வந்தார். அவர் தொழில் உடையை தவிர்த்திருந்தாலும் நிவாஷுக்கு அடையாளம் தெரிந்தது. அருகே வந்து குனிந்தவரை முன் கதவை திறந்து பேச முயலும் பாவனையில் வேகமாக கதவால் மோதினான். ஹக் என்ற சின்ன ஊசையுடன் சரவணன் நிலை குலைந்து கீழே பரவினார். டிராஃபிக் குறைந்த நேரமே என்றாலும் வந்த சில வாகனங்கள் நகர்ந்து விளங்கின. ஓரிரண்டு நின்று உதவிக்கு வந்தார்கள். அதற்குள் ஃப்ரிட்ஜில் இருந்து இறங்கி மகாபலிபுரத்துக்குள் நுழைந்தான். சரவணனை ஏற்றி கொண்டு ஒரு கார்காரர் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பிக்க முதலுதவிக்கு பிறகு அவர் சுதாரித்து கொண்டு கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டார். கண்ட்ரோல் ரூமிலிருந்து அத்தனை ஸ்டேஷன்களும் உயிர்ப்பிக்கப்பட்டன. அமைச்சர் புதனோட மகன் தமிழ்ச்செல்வன் நிவாசால கடத்தப்பட்டான் என்ற செய்தியும் அமைச்சரோட மாருதி வேனோட எண்ணும் தெரிவிக்கப்பட்டது. டிராஃபிக் கான்ஸ்டபிள்களின் வயர்லெஸ்களும் தகவல் வாங்கின. ஆனால் சரவணன் தாக்கப்பட்ட நேரத்துக்கும் அவன் தகவல் கொடுத்த நேரத்துக்கும் இடைப்பட்ட 20 நிமிஷங்கள் நிவாஷுக்கு மிகவும் உதவியாக இருந்தன. அவுட்கட் ஸ்டேஷன்களுக்கு உசார்படுத்தப்பட்ட நேரத்தில் அவன் டிஹெச் ரோடில் வலிக்கிக் கொண்டிருந்தான். தன்னுடைய பைக்கை பிளாட்பார்க்கு இணையாக ஓரங்கட்டிவிட்டு ஒரு ஃபேக்டரியின் வேலியோரமாக நியூசன்ஸ் செய்து கொண்டிருந்த சார்ஜென்ட் பலவேசம் ஒயர்லெஸில் சொல்லப்பட்டு அமைச்சரின் மாருதி பற்றிய குறிப்பை கேட்டு ஜிப்பை போட்டான். பைக்குக்கு வந்தான். மாருதி வேனின் எண்ணை மீண்டும் அறிவித்த போது குறித்து கொண்டான். சர்வீஸில் துணிகர செயலென்று எதுவும் இல்லை. ஃபைல் பார்க்குற கிளார்க் மாதிரி போலீஸ் உத்தியோகம் பார்க்குறவன். பலவேசம் எண்ணை குறித்து கொண்டு நிமிர்ந்த போது சிவப்பு நிற மாருதி வேன் தெரிந்தது. பம்பர் பரிசு ரிசல்ட் பார்க்கிற மாதிரி ஆர்வத்தோடு அதன் எண்ணை பார்க்க பைக்கை துவங்கி குறுக்கே நின்றான். வேன் என்றது. என் அதேதான். டிரைவர் கதவை பற்றி இறங்கு என்றான். நிவாஸ் இறங்கினான். உள்ளே யாரு? எங்க சின்ன எஜமா. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. வண்டி யாருது? பெரிய முதலாளி இது. அப்படியா? பலவேசம் அவனை மட்டுமே சமாளிக்குமா என்று யோசித்த கணத்தில் பைக்கில் ஒயர்லெஸ் உயிர் பெற்றது. சிவப்பு நிற மாருதி வேன். என் நிவாசின் மூலையில் சிவப்பு விளக்கு எரிய அவன் முஷ்டியில் 60 கிலோவை தேக்கி பலவேசத்தின் தாடையில் வெடித்தான். சற்றும் எதிர்பாராத பலவேசம் சாயில் மல்லாக்க விழுந்தான். பின்மண்டை பிசுபிசுத்தது. நிவாஸ் அவசரமாக வேனுக்குள் நுழைந்து அதை கிளப்பினான். பலவேசம் சுதாரிக்க 6-7 நிமிடங்கள் ஆயின. தாடையிலும் பின்மண்டையிலும் இரத்தம் வழிந்தது. கணக்காக அவன் வாழ்க்கையில் முதலாக சிந்திய இரத்தம். அவசரமாக எதிர்சாரையில் இருந்த பங்கு கடையில் ஐஸ் கட்டி வாங்கி பின்மண்டையில் அழுத்தினான். கடைக்காரரும் வேறு சிலரும் ஊதினார்கள். இரத்தப்போக்கு நின்றது. கைக்குட்டையால் தலையை கட்டிக்கொண்டு பைக்குக்கு வந்தான். வயரில் தகவல் அறிவித்தான். கண்ட்ரோல் அவசரமாக திருவெற்றியூர் எண்ணூர் என்று வரிசையாக ஸ்டேஷன்களை உசுப்பியது. அவர்களும் உடனடியாக சாலையை கவனிக்க விரைந்தார்கள். ஆனால் அதற்குள் நிவாஸ் எருணாவூரில் அடுத்த வீட்டை அடைந்து விட்டான். அந்த வீட்டை அடைந்து கேரேஜுக்குள் வேனை நுழைத்து பூட்டினான். தமிழ்ச்செல்வனை உள்ளே இழுத்து போனான். இழுபட்ட தமிழ்ச்செல்வன் அரை நினைவில் 3 எழுத்து மெட்ராஸ் தமிழ் பேசினான். நாயை அவனை இழுத்து சென்று அறையில் கிடத்தினான். தலையை உயர்த்திய தமிழ்ச்செல்வன் முன் மண்டையில் பாரம் உணர்ந்து மீண்டும் கவிழ்ந்தான். நிவாஸ் அவனை அலட்சியமாய் பார்த்தபடியே பாக்கெட்டிலிருந்து கத்தியை எடுத்தான். பகுதி 11. என்னையா பண்ணீங்க? என்ன பண்ணி கிழிச்சிங்க? மெட்ராஸ் முழுக்க ஆயிரக்கணக்கான போலீஸ், எத்தனை ஸ்டேஷன், என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பைத்தியக்காரன் அனாவசியமா என் ஒரே மகனை கடத்திட்டு போயிட்டான். இப்போ அவன் என் மகனை என்ன பண்ணுறானோ? நீங்களாம் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம்? அமைச்சர் புதியவன் அளவற்ற கோபத்திலும் கத்தி கொண்டிருந்தார். தமிழ்ச்செல்வன் அவன் தவமிருந்து பெற்ற ஒரே ஒரு தருதலை. அவன் உருப்பட போகிறதுனாலும் உட்கார்ந்து அவன் சேர்த்து வச்ச சொத்துக்களை அனுபவிச்சா போதும். வம்சத்தை வளர்த்தா போதும். இனி அவன் திரும்புவானா? கொலைகார நிவாஸ் அவனை விடுவானா?
அவருக்கு நெஞ்சை வலித்தது. போங்கய்யா, என் கண்ணு முன்னால நிக்காதீங்க, போயிடுங்க. அவர்கள் போகவில்லை. டிஐஜியும் தாமோதரனும் கையை பிசைந்து நின்றார்கள். கமிஷனர் மட்டும் வரவழைத்து கொண்ட தைரியத்துடன், சார், பொழுது விடியும் போது உங்க பிள்ளை உங்ககிட்ட இருப்பாரு என்றான். இருப்பாய்யா, இவ்வளவு நாள் அவனை பிடிக்காத நீங்க இப்போ ஓவர் நைட்ல பிடிச்சிடுவீங்க. இந்த நேரம் அந்த பாவி என் பிள்ளையை என்ன பண்ணினானோ. என் முகத்துல முழிக்காதீங்க, போங்க. ஹிஸ்டாரிக்கலாய் கத்தினார். டிஐஜி சொன்னார், சார், முன்னை விட இப்போ அவன் எங்கே தங்கியிருக்க கூடுங்கிறத யூகிக்க முடியுது. நிச்சயமா நாளைக்கு அவனை பிடிச்சிடுவோம். பிடிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? தமிழ், ஐயோ தமிழ் என்று முகத்தில் அறிந்து கொண்டார் அமைச்சர் புதியவன். அந்த நேரம் ஒரு சாதாரண தந்தையாக அளவற்ற புத்திர சோகத்தில் அழுது கொண்டிருந்தார். டிஐஜி அமைச்சரின் பிஏவிடம், ஐயாவை பக்கத்துல இருந்து பார்த்துக்கங்க. இன்னைக்கு ராத்திரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டே தூங்காது. விடியும் போது அநேகமாக நல்ல செய்தியோடு வருவோம் என்றார். கமிஷனரின் முன்னால் கார்த்திக் நின்றிருந்தான். அந்த நிவாசை கண்டுபிடிச்சு வெறிநாயை சொல்கிற மாதிரி சுடனியா? அவனால் எவ்வளவு மோசமான சூழ்நிலை உருவாயிடுச்சு பார்த்தியா? எம்ப்ராசிங் பொசிஷன். மினிஸ்டர் முகத்தில் முழிக்க முடியல. கண்ணா பின்னாடி பேசுகிறாரு. பைத்தியக்கார மாதிரி கத்துறாரு. முன்னால் நிற்க முடியல. இன்னமும் அவன் தமிழ்ச்செல்வனை விட்டு வச்சிருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அவன் பிணத்தையும் சேர்த்து மார்ச் வரைக்கும் அனுப்பினாதான் நாம தப்பிக்க முடியும். நிவாசை கொல்ல வேண்டுமென்று அவர் உணர்ச்சி வசப்படுவதை அவனால் ஏற்க முடியவில்லை என்றாலும் அவனை உடனே பிடித்தாக வேண்டும் என்பதில் அவனுக்கு உடன்பாடுதான். தன் உணர்ச்சிகளை சற்றும் வெளிக்காட்டாமல் சொன்னான். எஸ் சார், இதுவரை நமக்கு குற்றவாளியோட நடமாட்டம் எதுவும் தெரியாது. இப்போ அவனோட இருப்பிடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம தேடுற முயற்சி இப்போ ஒரு க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. டிஹெச் ரோட்டில் அவனால் தாக்கப்பட்ட சார்ஜன் கொடுத்த தகவலுக்கு அப்புறம் அந்த மாருதியை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களால் எங்கேயுமே ட்ரேஸ் பண்ண முடியலை. ஸோ 10 இல்லை 15 நிமிஷம் பயண தூரத்தில் அந்த திசையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை அலசினா போதும். அனாதையாக அந்த கார் கிடைச்சாலோ இல்லை பூட்டப்பட்ட காரேஜில் அந்த கார் இருந்தாலோ குற்றவாளியை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன, இந்த முயற்சியில் லோக்கல் ஸ்டேஷன்களில் கைட்லைன்ஸும் ஒரு பெரிய போலீஸ் டீமோட ஒர்க்கும் அவசியம். ஐநோ, டிஐஜி நாகசுந்தரம் தலைமையில் ஒரு படம் தயாராக இருக்குது. ஹீ நோஸ் யூ வெரி வெல். பதவியின் காரணமாக அவர் லீட் பண்ணாலும் உன் வழிமுறைகளுக்கு ஆதரவு தருவார். டு வாட் எவர் யூ வாண்ட். தமிழ்ச்செல்வனுக்கு ஆபத்து இல்லைனா நிவாச உயிரோட பிடிக்க முயற்சி செய். ஒருவேளை அவன் தமிழ்ச்செல்வனை, அதாவது தமிழ்ச்செல்வன் இஸ் நோ மோர்னா ஹிட் திவாஸ் அட் சைட். நாளைக்கு காலையில் என் முன்னால் 2 பிணங்கள் இருக்கணும். எஸ் சார். திருவற்றியூரில் துவங்கி ஊர்கள் செழிக்கப்பட்டன. அந்த இரவிலேயே வேன்களும் ஜீப்புகளும் ஓயாமல் சுற்றின. சாலையோரங்களை மட்டுமின்றி பெரிய வீடுகளையும் செழித்தார்கள். பூட்டப்படாத காரேஜுகள் சோதிக்கப்பட்டன. அந்நியர்கள் நடமாட்டம் பற்றி உள்ளூர் காவல் நிலையங்களை விசாரித்தார்கள். ஓவர் நைட் இன்ஃபர்மேஷன் பெறுவது சுலபமாக இல்லை. நிவாஸின் ஹைட் அவுட் தெரியாது. யாராவது பெரிய மனிதனின் வீடா இல்லை தனி வீடா? தனி வீடு பெற அவனுக்கு பாத்தியமில்லை என்றே எண்ணப்பட்டது. என்றாலும் வாடகை பங்களாக்களுக்கு போதனைக்குள்ளாயின. நாகசுந்தரமும் அவனுடைய தலைமையில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டரும் இரவிலும் ஏராளமாக வியர்த்தார்கள். இந்த வியர்வை பன்னீராக மாறும். அதுலேயும் தமிழ்ச்செல்வன் உயிரோடு கிடச்சிட்டா மகிழ்ச்சிக்கும் சாதனைக்கும் எல்லையே இல்லை. நாகசுந்தரம் அவர்களை முடுக்கி கொண்டே இருந்தார். கார்த்திக் தலைமையில் ஒரு குழு எர்ணா ஊரை அலசி கொண்டிருந்தது. உள்ளூர் சற்று விவரமாக இருந்தார். 40% வாடகை பங்களாக்களை அவரால் அடையாளம் காட்ட முடிந்தது. இது செங்கல்பட்டு ட்ரெஸ்ஸர் வீடு. காலியாத்தான் இருந்தது. மாடி அறை உள்ள விளக்கோட வெளிச்சம். இப்போதான் யாராவது குடி வந்திருக்கணும். இல்லை அவரே வந்து தங்கியிருக்காரோ தெரியல. அப்படியா? கார்த்திக் காம்பவுண்ட் கேட்டை தள்ளினார். போலீசார் தொடர்ந்தனர். முதலில் கேரேஜை நெருங்கினார்கள். ஷட்டர் இறக்கப்பட்டிருந்தது. பூட்டியிருக்கா பாருங்க. டார்ச்சின் வெளிச்சம் வீசப்பட்டது. இல்லை, நல்லது, தூக்கு. உயர்த்தப்பட்டது. வெளிச்சம் உள்ளே செலுத்தப்பட சிவப்பு மாருதி. நம்பர் பிளேட்டில் லைட் அடியா? அடிக்கப்பட்டது. அதிர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அது புதியவனின் வேன். வேனை நெருங்கி உள்ளே துளாவினான். சாவி இல்லை. வெளியே வந்தான். நிதானமா சத்தமில்லாம ஷட்டரை இறக்கினார்கள். இந்த கேரேஜ் வாசல்ல 2 பேர் நில்லுங்க. அலாட்டா இருக்கணும். குற்றவாளி வந்தா வேனை எடுக்க விடாதீங்க. காலில் சுட்டு வீழ்த்துங்க. எஸ் சார். 2 பேர் என் கூட நில்லுங்க. மற்றவங்கெல்லாம் சம இடைவெளி விட்டு வீட்டை சுற்றி நில்லுங்க. அலாட்டா இருங்க. கான்ஸ்டபிள்கள் கலைந்து பரவினார்கள். 2 பேர் மட்டும் அவனுடன் நின்றார்கள். வீட்டை கூர்மையாக பார்வையிட்டான். ட்ரைனேஜ் பைப் வழியே மேலே செல்ல முடியும். நிவாசை கொஞ்சம் சீக்கிரமாகவே பிடிக்கணும். அதுதான் வழி. நான் ட்ரைனேஜ் பைப்பை பிடிச்சிட்டு மேலே போகிறேன். ஒவ்வொரு நிமிஷம் இடைவெளி விட்டு நீங்களும் பின்னால் வர்றீங்க. எஸ் சார். கார்த்திக் முதலில் பைப்பை பிடித்து ஏறினான். மாடி ஹாலில் குதித்தான். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்.
பின்னங்கழுத்தில் கத்தி புதைந்தது. நிவாஸின் மூச்சும் குரலும் அவனுக்கு மிக அருகே. இது தப்பு. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ செட். கைகளை தூக்கினான். பைப்பில் ஏறி வந்துகிட்டு இருக்கிற கான்ஸ்டபிளை கீழே குதிக்க சொல்லு. மேலே ஏறி வந்தா அந்தரத்தில் சாவாங்க சொல்லு சொன்னான். பாதி பைப்பிலிருந்தே கான்ஸ்டபிள் சரசரவென்று கீழே இறங்கினார். மூவ். விளக்கெறிந்த அறையை நோக்கி நகர்த்தப்பட்டான். அறைக்குள் தமிழ்ச்செல்வன் வெறுந்தரையில் அலங்கோலமாக பரவியிருந்தான். கொன்னுட்டியா? இன்னும் இல்லை. பகுதி 11. அந்த சேர்ல உட்காரு என்றான் நிவாஸ். கார்த்திக் தயங்கினான். கத்தியால் நெட்டினான். உட்கார்ந்தான். நிவாஸ் அவனுக்கு பின்னால் வென்றான். நாற்காலியின் பின்புறம் அவன் கைகளை வைத்து கட்டினான். பலமான கட்டு. டோன்ட் ட்ரை டு பிளே எனி போலீஸ் ட்ரிக்ஸ். ஸ்டே வே யூ ஆர் தி ஷோ இஸ் கோயிங் டு பிகின். அப்புறம்தான் உங்களை அவர்கள் வெளிச்சத்துக்கு வந்தார்கள். எஸ்ஐ சொன்னார். மிஸ்டர் நிவாஸ், உனக்கு இது கடைசி சந்தர்ப்பம். நீ எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மரியாதையாக சரண்டர் ஆயிடுது. ஸ்டாப் நான்சென்ஸ். இந்த கடைசி சந்தர்ப்பம் சரண்டர் ஆகிக்கிடுறது மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம். நான் இப்போ பலமான நிலையில் இருக்கேன். நீங்கள் தான் பலவீனமாக இருக்கீங்க. அதனால் சந்தர்ப்பம், எச்சரிக்கை, சரண்டர்னு பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் வேணாம். நிவாஸ், மேலும் மேலும் குற்றவாளியா? ஸ்டாப் இட். உங்கள் பிரெயின் வாஷ் பேச்செல்லாம் எனக்கு வேணாம். இனிமேல் நான் கேட்டுக்கிறது மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். அனாவசியமாக நீங்கள் பேசினாலோ இவனை நான் கொன்னுடுவேன். அவர்கள் பேசவில்லை. கீப் இட் அப். இன்னும் 30 நிமிஷத்தில் அமைச்சர் என்னை வந்து பார்க்கணும். இல்லைனா இவனை நான் கொன்னுடுவேன். 30 நிமிஷத்துலையா? முடியாதே. நான் டிஐஜிக்கு கன்வே பண்ணி கேட்டு சொல்கிறேன். கேட்டு சொல்கிறியா? நோ பார்கெயின். அமைச்சர் இங்கே வந்தே ஆகணும். போய் உங்கள் டிஐஜிக்கு சொல்லு. இன்னொரு விஷயம், வரிசையாக ரேங்க் வாரியாக உங்கள் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இன்னும் 30 நிமிஷத்தில் புதியவன் இங்கே வரணும். இல்லைனா அவர் பிள்ளை செத்து போவான். அது வரைக்கும் நம்ம 2 தரப்புலையும் ஐடியலாக இருப்போம். இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இது நீங்கள் மீறினாலும் தமிழ்ச்செல்வன் செத்து போவான். மைக்கை அணைத்தான். டிஐஜி திணறினான். தெரிஞ்சே ஒரு மாநிலத்தோட போலீஸ் மினிஸ்டரை நாம் பழி கொடுக்க முடியுமா? நோ, இதை நாம் அவர் காதுக்கு கொண்டு போக முடியாது. நேராக சிஎம் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். சார், அமைச்சர்கிட்ட இருந்து ஃபோன். எந்த மினிஸ்டர்? நம்ம மினிஸ்டர். இந்த நேரத்தில் அவர் ஏன்? கார்த்திக் தன் முதுகுக்கு பின்னால் இருந்த கைகளை மெல்ல மெல்ல தளர்த்த வாய்ப்புண்டா என்று சோதித்தான். அவன் தோள்களின் அசைவை பார்த்த நிவாஸ் சிரித்தான். அழுத்தமான கட்டு. தப்பிக்க முடியாது. முயற்சியும் செய்யாத. ஸ்டில் ஐ லவ் யூ. போலீஸ்காரன் அரசு இயந்திரத்தோட காவல் நாய். அவங்க காட்டுன திசையில் மோப்பம் பிடிச்சு வந்துட்ட. நான் உன்கிட்ட சிக்கியிருந்தா கடிச்சு குதிரையிருப்பேன். இட்ஸ் ஓகே. அது உன்னோட கடமை. ஆனால் இனிமேல் அமைதியாயிரு. என்னை கொலகாரனாக்கிடாத. ஆகிறதுன்னு முடிவு பண்ணி அமைச்சர் மகனை கொண்டு வந்துட்ட. இனிதான் ஆகணுமா? அந்த கேள்விக்கு நிவாஸ் பதில் சொல்லவில்லை. தரையில் கிடந்த தமிழ்ச்செல்வனை ஒரு முறை பார்த்தான். பிறகு வெளியே போனான். சற்று நேரத்தில் அவன் வீட்டின் முன்புறமும் பின்புறமும் விளக்குகள் எரிவதை கார்த்திக் பார்த்தான். நிவாஸ் உள்ளே வந்தான். கையில் சிரஞ்ச். கார்த்திக்கின் புஜத்தை பற்றி ஊசியை செலுத்தினான். சிரஞ்சை அழித்துவிட்டு வெளியே வந்தான். விச ஊசியா? இல்லை, பெத்தடின். இவனை போல நீயும் உபத்திரம் இல்லாமல் கொஞ்ச நேரம் ஓய்வாயிரு. பெத்தடின் ஏதுன்னு யோசிக்கிறியா? ஹாஸ்பிட்டல்லிருந்து கிளப்பிட்டு வந்தது. அவன் அரை விளக்கை அணைத்துவிட்டு தமிழ்ச்செல்வனை இழுத்து கொண்டு போனான். டெரஸுக்கு வந்து ஊர்ந்தான். தமிழ்ச்செல்வனை தன் பக்கத்தில் கிடத்தி கொண்டான். ஹேண்ட் மைக்கை ஆன் செய்தான். சுற்றி பரவியிருந்த வெளிச்சத்தில் தங்களை சுவரோரமும் ஜெடிகளின் மறைவிலும் பதுங்கியிருந்த போலீஸ் தலைகள் தெரிந்தன. நீங்கள் யாரும் பதுங்கி இருக்க வேண்டாம். வெளிச்சத்தில் வெட்ட வெளியில் வந்து நிற்கலாம். என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இங்கே இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இப்போ என்னுடைய கைதியாக இருக்காரு. நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டா எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கு மாறா உள்ளே வர முயற்சி செஞ்சா முதல்ல தமிழ்ச்செல்வனை கொண்டுடுவேன். ரிசீவரை வாங்கினார். என்னையா கிழிச்சிங்க? சார், கண்டுபிடிச்சிட்டோம். என் பையன்? சார், குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் பையனை பிணைய கைதியாக வச்சுக்கிட்டு மிரட்டுறான். நெருங்க முடியலை. அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம். உடனே நீங்கள் அங்கே வந்து அவன்கிட்ட பேசணுங்கிறான். போகலாம். முடியாது சார். நீங்கள் அமைச்சர். உங்களை ஸ்கோப் கேட்டால் அனுப்ப முடியாது. அதை சொல்ல நீ யாரியா? எனக்கு என் பையன்தான் முக்கியம். எங்கே அவனை கண்டுபிடிச்சிங்க? எர்ணாவூர். டிரைவர். ரிசீவர் வைக்கப்பட்டது. புதியவனின் காரும் டிஜியின் காரும் மயிரிழை வித்தியாசத்தில் அந்த இடத்தை அடைந்தன. இன்னும் பொழுது புலரவில்லை என்றாலும் அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து ஆட்கள் வெளியே வந்து நின்றிருந்தார்கள். அந்த வீட்டை சுற்றி கூட்டமாக நின்றவர்களை போலீஸ் விரட்டி கொண்டிருந்தது. புதியவன் இறங்கி நடந்ததும் நாகசுந்தரம் தடுத்தார். பின்னால் டிஜியும் அவசரமாக வந்தார். உள்ளே போகாதீங்க சார், நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது. விடியா, எனக்கு என் புள்ள முக்கியம். அமைச்சராயிட்டா ஒரு சராசரி அப்பனுக்குள்ள சுதந்திரம் கூட போயிடுமா? தள்ளுங்க. ஸ்பீக்கர்கள் உயிர் பெற்றன. வெல்கம் புட்டி கோவிந்தன். அலைஸ் புதியவன். மேலவா. ட்ரைனேஜ் பைப்பை பிடிச்சு ஏறிவா. ஒரே ஒரு கணம் தயங்கினார். பிறகு வேட்டியை மடித்தார். செருப்பை உதறினார். பைப்பில் ஏறினார்.
போலீஸும் அவசரமாக அவரை தொடர்ந்து வந்தது. பயப்படாதீங்க, அமைச்சர் கள்ளசார வியாபாரியா இருந்த எக்ஸ் கிரிமினல் தான். ஹி வில் மேனேஜ் ஃபரிவா. அவர் பின்னால நீங்க வந்தாதான் வேண்டாத விளைவுகளெல்லாம் ஏற்படும். போயிருங்க, வந்துடுங்க என்றார் நாகசுந்தரம். டிஜி கையை பிசைந்து கொண்டு நின்றார். புதியவன் மாடி ஹாலில் குதித்தார். வெளிச்சம் தெரிகிற இந்த அறைக்கு வா. போனார். அங்கே நிவாஸ் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் தமிழ்ச்செல்வன் அரை மயக்கத்தில் தலையை தொங்க போட்டு கொண்டு கிடந்தான். அவன் கழுத்தில் நிவாஸின் கத்தி, பக்கத்தில் கார்த்திக் சேரில் கட்டப்பட்டு மயங்கியிருந்தான். வா கோவிந்தா, என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாத. அப்படி சுவரோரமாக நில்லு. அரை மணி நேரத்தில் என் பொண்டாட்டியும் பிள்ளையையும் கொன்று நீ என்ன அனாதையாக்கின. ஆனால் நான் உன் பிள்ளைய கொல்லக்கூடாதா? இது என்ன நியாயம்? நிவாஸ், உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்ப்பா. அவன் என்னோட ஒரே வாரிசு. அவனை ஒன்றும் பண்ணிடாத. நான் ஒன்றும் திட்டமிட்டு உன் பொண்டாட்டியையும் குழந்தையையும் சாகடிக்கலை. என்னை மதிக்கலேங்கிற ஆத்திரத்தில் உன்னை லேசாக தட்ட சொன்னேன். அது விபரீதமாக அப்படி முடிஞ்சிடுச்சு. தப்புதான். அதுக்கு எனக்கு தண்டனை கொடு. தகு, சந்தோஷமாக சாகுறேன். என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாத. உண்மையிலேயே சாக தயாரா? தனியால வந்திருக்க. இவ்வளவு பெரிய பதவி, அந்தஸ்து, பணம் இதையெல்லாம் விட்டுட்டு நீ சாக தயாரா? பதவி, அந்தஸ்து, பணம், பெத்த பிள்ளையோட உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுப்பா. நீ சாராய வியாபாரியாகவும் அமைச்சராகவும் பல வருஷம் வாழ்ந்த ஆள். தேர்ந்த நடிப்பு உனக்கு கைவந்த கலை. இல்லை, நீ என் பிள்ளைய உயிரோட விட்டுட்டா நான் இப்போவே சாக தயாரா இருக்கேன். இது சத்தியம். நீ வருஷா வருஷம் திருப்பதி போவ இல்லை? ஆமாம், அந்த ஆண்டவன் மேலே சத்தியம். அவசரப்படாத. உயிரை விட தயாரா இருக்கிற உன்னால பதவியை விட முடியுமா? இந்த ரத கஜ துரக பதாதிகள் இல்லாத வெற்ற வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியும். என் பிள்ளைக்காக நான் எதுவும் செய்வேன். யோக்கியமான நேர்மையான ஆட்களுக்கு மட்டும்தான் கடவுளை கும்பிடுற உரிமையே உண்டுன்னு நினைக்கிறவனா. ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் பார்த்தா சுரண்டலுங்கிற பெரிய கான்ட்ராஸ்ட். இருந்தாலும் நீ வணங்குற ஆண்டவன் மேலே சத்தியம் பண்ணி எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கானவங்களோட வாழ்க்கையை அழிச்சு நீ அடைஞ்ச இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு விலகிடுறேன்னு சொல்லு. நான் உன் பிள்ளையை விட்டுடுறேன். ஏழுமலையான், சத்தியமா நான் அரசியலிருந்து விலகிடுறேன். நிவாஷ் கத்தியை விளக்கினான். இனி உன் பிள்ளைக்கு ஆபத்தில்லை. போ, கீழே போய் உன் கூலிப்படைக்கு கதவை திறந்து விடு. போனார். போலீஸ் வந்தபோது அவன் கத்தியை கீழே போட்டான். ராஸ்கல், எங்களையெல்லாம் எப்படி கலக்கிட்ட என்று அடிக்கப் போன நாகசுந்தரத்தை புதியவன் தடுத்தார். வேணாம், அவரை எதுவும் செய்யாதீங்க. இந்த 10 மணி நேரத்தில் நான் அனுபவித்த துன்பத்தை அவர் 7-8 வருஷமாக அனுபவிச்சுட்டு வர்றாரு. நான் அவருக்கு செஞ்ச கொடுமை இந்த உலகத்துக்கு தெரியாது. அதை போலவே எனக்கு அவரால் ஏற்பட்ட துன்பமும் வெளியே தெரிய வேண்டாம். இந்த விஷயம் பத்திரிகைகளுக்கு போகக்கூடாது. அவருக்கு மேலும் ட்ரீட்மெண்ட் வேணும்னு டாக்டர்ஸ் நினச்சா அசேலத்தில் வைங்க. இல்லைனா சுதந்திரமாக விட்டுடுங்க. சார், வந்து நான் சொன்னதை செய்யுங்க. மறுநாள் பத்திரிகையாளர்கள் குவிந்திருந்தனர். ஏற்கனவே டைப் செய்து வைக்கப்பட்டிருந்த அமைச்சர் புதியவனின் அறிக்கை அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அமைச்சர் ராஜினாமா. அரசியலிலிருந்தே விலகிறாரா? ஏன் இந்த திடீர் முடிவு? பிஏ சொன்னார். எல்லாத்துக்கும் அறிக்கையிலேயே பதில் இருக்கு. என்ன சார், திடீர்னு எங்களையெல்லாம் வரவழைச்சு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு பேட்டி வேணும். எஸ், ஒரு நிமிஷம், நாங்கள் அமைச்சரை பார்க்கணும். ஒரு சின்ன இன்டர்வியூ. சாரி சார். அறிக்கையை கொடுத்துட்டு அமைச்சர் போயிட்டாரு. அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எங்கே போயிருக்காரு? எனக்கே சொல்லலை. அவர்கள் நம்பவில்லை. முணுமுணுத்தார்கள். பின் வெளியேறினார்கள். சீமா கடலை விரித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் மணலை வாரி இறைத்தபடி சொன்னான். எங்க நிவாஸ் ஒரு கொலையாளியாக மாறிடுவாரோன்னு நான் குழம்பிட்டு இருந்தேன். பட் ஹி ஹாட் ஹிஸ் ஒன் ஐடியாஸ். சாத்வீகமான ஒரு பெரிய சாதனை, வித்தியாசமான ரிவெஞ்ச். இப்போவும் நிவாஸை பற்றி தான் பேசணுமா? ஆமாம், ஏன்னா அடுத்த மாதம் அவர் முன்னிலையில் நம்ம கல்யாணம். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். நிவாஸோட இந்த ரிவெஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.